தலை வந்து அங்கே இருக்கும். அந்த தலை வெளியில் வர முடியாமல் கர்ப்பப்பை வெடிச்சிடும். குழந்தைய வந்து ஹெல்த்தியாக நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்தா தான் வந்து அது ஹெல்த்தி ப்ராடக்டாக சொசைட்டிக்கு போகும். மினிமம் ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கும். உலகத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமலேயே வந்து அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ ஈவன் ஹவு டு போஸ்ட்போன் அ ப்ரெக்னன்சி இன் ஹெல்த்தி வே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம கவுன்சில். அண்ட் ஆல்சோ வி நீட் டு டாக் டு தம் அபவுட் செக்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாக்டர் உமையால் முருகேசன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ரீகுமரன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தாம்பரம்லேருந்து பேசுகிறோம். மேம், வி ஆர் ஹாப்பி டு பி ஹியர் வித் யூ. ஹலோடா. ஸோ நீங்கள் கைனகாலஜிஸ்ட் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட வர ஒரு கொஷின் என்னென்னா, இப்போ இருக்கிற லேடிஸ் எப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது தான் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகிறாங்க. ஒரு கைனகாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணுறது, ரெகுலர் இன்டர்வல்ஸை விசிட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து 12 வயசு வரைக்கும் ஒரு பெண் குழந்தை வந்து பீடியாட்ரிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கண்ட்ரோலில் வந்து அவங்க ரெகுலராக ஒரு பீடியாட்ரிஷனில் போய் அந்த விசிட்ஸ் அட்லீஸ்ட், அதாவது வந்து ஃபஸ்ட்டு 6 months வந்து கண்டிப்பாக எவ்ரி மந்த்னு சொல்கிறோம். நாங்கள் எந்த குழந்தை ஒரு பிறந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் இன் 3 months, ஒன்ஸ் இன் 6 months அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து அதை கொடுப்போம். பட் ஐ ஃபீல் that up till 12 years they should have regular communication with their pediatrician so that the appropriate vaccinations. ஸோ எந்த ஒரு பெண்ணுமே வந்து 12 வயசுக்குள்ளே வந்து எல்லா வேக்சினேஷனும் அவள் போட்டுட்டாங்க, இன்க்ளூடிங் வேக்சின்ஸ் ஃபார் கேன்சர் சர்விக்ஸ். ஸோ கேன்சர் சர்விக்ஸ்க்கு கூட கர்ப்பப்பையில் இருக்க புற்றுநோய்க்கு கூட இப்போ நாங்கள் வேக்சின்ஸ் வந்து அந்த 12 வயசுக்குள்ளேயே நாங்கள் போடுறோம். ஸோ அந்த ஒரு வேக்சினேஷன்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து அவர் அடலசன்ட் ஏஜுக்குள்ளே போகும்போது when she is getting married, probably there will not be any issues in her entire lifetime. So that is one aspect. அதுக்கப்புறம் வந்து இஃப் அட் ஆல் தேர் இஸ் எனி இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு அந்த அடலசன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வரலாம். வெயிட் கெயின் வரலாம், இது அப்நார்மல் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். சில குழந்தைங்களுக்கு மென்சஸ் வராமல் இருக்கலாம், இல்லை சில குழந்தைங்களுக்கு மென்சஸ் அதிகமாக வரும். ஸோ எனி டிஸ்டர்பன்சஸ் இந்த அந்த குழந்தைங்களுக்கு வரும்போது ரொம்ப நாள் கழித்து அந்த பிரச்சனை அணுகுமுறை பண்ணாமல் ஒரு கன்சல்டேஷன், என்னுடைய குழந்தைக்கு வந்து எவ்ரி 10 days மென்சஸ் அதிகமாக போகுது டாக்டர், இஸ் இட் ஓகே அப்படின்னு வந்து குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும் போது எங்ககிட்ட வந்து கேட்கும். இன்ஸ்டெட் த சைல்டு பிகம்ஸ் வெரி அனிமிக். உடம்புல ரத்த சோகை வந்து ஹீமோகுளோபின் 3 grams 4 grams-ஓடலாம் குழந்தைங்க வருவாங்க. நார்மலாக 12 கிராம் இருக்கணும். அந்த குழந்தையும் அவங்க கிட்ட சொல்லாது சார் நிறைய இடத்துல. அந்த அம்மாங்களுக்கும் அந்த அவேர்னஸ் தெரியும். ஆனால் அந்த பேக் வந்து அவங்க தான் வாங்கி தராங்க. அந்த நாப்கின்ஸை வந்து வாங்கி கொடுக்கறது பேரண்ட்ஸ் தான். ஸோ அந்த நாப்கின்ஸ் வாங்கி தரும்போது அவங்க மானிட்டர் பண்ணணும். என்னடா யூஆர் யூஸிங், இந்த வாட்டி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, போன வாரம் தானே வந்தது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ஷுட் டேக் கேர். அது ஒன்று. அப்புறமா வந்துட்டு மென்சஸ் வரலேன்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ மென்சஸ் வரலேன்றது வந்து சம்டைம்ஸ் வந்து சாதாரணமான ஒரு பிரச்சனை இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள டெவலப்மெண்ட்லேயே கர்ப்பப்பை சரியாக டெவலப் ஆகிருக்கா, ஓவரிஸ் சரியாக டெவலப் ஆகிருக்கா, இல்லைன்னா எதனா அடசல் வில் ஹேவ் சம் பிளாக்ஸ், சம் செப்டம்ஸ், அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 15 வயசுக்குள்ளே வந்து வயசுக்கு வராத குழந்தைய வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கண்டிப்பாக அழைச்சிட்டு போய் பார்க்கலாம். And other whatever is the reason, if there is one septum, we do a minor surgery, or if there is கர்ப்பப்பை சில குழந்தைங்களுக்கு நாங்கள் இந்தியும் கூட சொல்லுவோம். சம்டைம்ஸ் அவங்க பெண்களாகவே வளர்ந்துட்டு வருவாங்க. நாங்கள் 15 years எக்ஸாமின் பண்ணும்போது கேரட்டபின் பண்ணால் அவங்களுக்கு வந்து XY ஆணுடைய குரோமோசோம்ஸ் இருக்கும். பட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க வந்து பெண்களாக வளர்ந்துட்டு வருவாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செக்ஸே ஒரு பிரச்சனை இருக்கும். அண்ட் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீ பெண்ணாக இருக்க ஆசைப்படுறியா, நானாக இருக்க ஆசைப்படுறியா கேட்டு அது ரீதியாக கூட சில குழந்தைங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் வாஸ்ட், ஆப்ஷன்ஸ் ஆர் வாஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனை இல்லைன்னா ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் த மதர்ஸ், இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வந்து 4 மாதத்தில் கல்யாணம் ஆகி போட்டு அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து அந்த குழந்தைக்கு வந்து எதனா இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்க்ரீன் பண்ணணும், சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், சில டெஸ்ட் கூட ரன் த்ரூ பண்ணணும். தென் ஷீ இஸ் ஃபிட் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பெனிஃபிட்டை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அனுப்பலாம். ஆர் சம்டைம்ஸ் சில இஷ்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு 6 months முன்னாடி வரதுனால we use that 6 months to rectify the issues. ஸோ அப்போ கல்யாணம் ஆகிட்டு அந்த ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பிப்பாங்க. ஐ எம் ஹெல்த்தி, the doctor is giving me the right advice. And even sometimes வந்து ஃபோலிக் ஆசிட்,
அப்படின்ற ஒரு மாத்திரையை கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைகள் கொடுக்கும்போது வந்து the child is supposed to be healthy. The neural problems, brain related issuesலாம் வராது அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் இருக்குது. ஆர் சம்டைம்ஸ் they will say that we need to postpone. அப்போ ஈவன் ஹவு டு போஸ்ட்போன் அ ப்ரெக்னென்சி இன் ஹெல்த்தி வே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் என்னடா பண்ண போகிறோம் கல்யாணம் ஆகிட்டு உடனே வி டோன்ட் அட்வைஸ் லாங் டேர்ம் போஸ்ட்போன்மெண்ட்ஸ் பட் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பிளானிங் டு ட்ராவல் 6 months postponement. These are all very casually discussed with those children and we will give them appropriate counseling. இந்த ஹெல்த்தி இந்த ஹெல்த்தை பாதிக்காமல் அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை எப்படி நடத்திட்டு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அண்ட் தென் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் வந்து சரி 2 குழந்தை பிறந்தாச்சு, ஃபேமிலி பிளானிங்கும் முடிச்சாச்சு. அப்புறம் இந்த அடுத்த 10 வருஷம் வந்து மோஸ்ட்லி தே வில் நாட் கம்ப்ளீட்ஸ். தென் அகெயின் 40 years later 40 வயசு தாண்டி வந்துட்டு அந்த ஏஜ் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சம் ப்ரீதிங் இஷ்யூஸ், அகெயின் கர்ப்பப்பையில் ஒரு கட்டி வரலாம், ஓவரிஸில் ஒரு கட்டி வரலாம். ஸோ லாட் ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் உங்களுக்கு வரும். அது வந்து 40 50 அந்த இஷ்யூஸ் வரும். ஸோ அதில் வந்து ஈவன் கேன்சர்ஸ், கர்ப்பப்பை சார்ந்த கேன்சருமே வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வருது. ஸோ அது ரிலேட்டட் அவேர்னஸ், அது ரிலேட்டட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நான் வந்து பண்ணுவேன். 50 years and above வந்து அவங்களுக்கு மென்சஸ் நின்று போயிருக்கு. ஸோ மெனோபாஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வரும். அந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஆக்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணணும். தே கேன் ரிமைன் ஹெல்த்தி ஈவன் அட் 80 years. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்களுக்கு வந்துட்டு ஒரு 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 அவேர்னஸ் அண்ட் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஹெல்ப்பை வந்து அவங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் குட் ஃபார் த சொசைட்டி. அல்டிமேட்லி ஹெல்த்தி உமன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹெல்த்தி சொசைட்டி. ஸோ பேசிக்கலாக கைனகாலஜிஸ்ட் கிட்ட நம்ம டச்சில் இருக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஒரு ஸ்டேஜ்லையுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அடலசன்ஸ் அப்படிங்கிறது பேசும்போது இப்போ அடலசன்ஸில் வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்குது. சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. அது வந்து எதனால், இல்லை அதுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்க முடியும்? இந்த குழந்தைகள் வந்துட்டு இப்போ நம்ம பேரண்டிங் அதை வந்து ஐ வில் கோ பேக் டு த பேரண்டிங். ஸோ இப்போ குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை ரெண்டாவே யோசிக்கிற காலகட்டமாக போச்சு. ஸோ தி பேரண்ட்ஸ் ஆர் நவ் டேக்கிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் தர் சில்ட்ரன். ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த கில்ட் கான்ஷியஸ் கொஞ்சம் ஓவராக வேலை செய்யும். நான் வேலைக்கு போகிறேன், நான் அவரும் வேலைக்கு போகிறாரு, குழந்தையோட நம்ம டைம் சரியாக ஸ்பெண்ட் பண்ணல, அந்த குழந்தை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தே எண்ட் அப் டூயிங் ஆல் திங்ஸ் தே ஆர் நாட் சப்போஸ் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஜங்க் ஐட்டம்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு டிவி, ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருவாங்க, ஒரு டேப் வாங்கி கொடுத்துருவாங்க, ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருவாங்க. They think that the child is going to be happy with all this and probably they feel that they have done their best for their child. But in reality they are making the child lazy and they are not making the child to go out and see what's happening around. உலகத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரியாமலேயே வந்து அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னா பயம் அவங்களுக்கு, வெளியில் போனால் அந்த குழந்தைய எதுனா கற்றுக்கணும். The best thing the parents can do for their child is to give their time and also to teach them healthy things, healthy food habits, healthy lifestyles. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம தான் நம்ம குழந்தைக்கு சொல்லி தரணும். அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சு வாட் டைப் ஆஃப் ஃபுட் வி ஆர் டேக்கிங், ஒரு டம்ளர் தண்ணி கூட நம்ம குடிக்க சொல்லணும். ஈவன் பவல் ஹேபிட்ஸ், காலையில் எழுந்திரிச்சோட நிறையா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நம்ம டாய்லெட் போகணும், பவல்ஸை எம்டி பண்ணணுன்ற ஒரு கான்செப்டை கூட இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு they have not learned. They come with constipation. நிறைய குழந்தைங்களுக்கு constipation, school going children constipated. அப்போ what happens, every 2 days once, every 3 days once அப்படின்றதே வந்துட்டு அந்த குழந்தையிலேருந்து சரியாக நம்ம படுத்தலைன்றதுனால வர ஒரு விஷயம். Only 1% may have genuine issues. 99% of these problems have been prevented. So what happens is obesity. அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க, they are very lazy, psychologically they are very down, they are depressed. டிப்ரெஷன் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை இதில் வந்து கேட்காத ஒரு வார்த்தை. இப்போ சில்ட்ரன் ஆர் டிப்ரெஸ்டுன்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாக போயிட்டுருக்கு. இஸ் த ரீசன். ஸோ வி ஹாவ் டு திங்க் தட் ஐ நீட் டு கிவ் மை டைம் ஃபார் மை சைல்டு. லெட் மீ க்ரோ மை சைல்டு இன் அ ஹெல்த்தி வே. லெட் மீ கிவ் தம் த ஹெல்த்தி ஃபுட். நம்ம தான் பழங்கள் சாப்பிட சொல்லித்தரணும், நம்ம தான் நட்ஸு சாப்பிட சொல்லித்தரணும், நம்ம தான் தண்ணி குடிக்க சொல்லித்தரணும். நம்மளும் அதை செய்யணும். ஸோ பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பிகம் குட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வி ஆர் சப்போஸ் டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் வி ஆர் சப்போஸ் டு டீச் த சில்ட்ரன். இதெல்லாம் 12 வயசு வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த அடல்டசன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இருக்க சினாரியோ வந்து த சைல்ட்ஹுட் வாஸ் நாட் ஹெல்த்தின்றதுனால we see lot of adolescents having lot of health issues. The commonest is obesity. So no activities. ரெண்டாவது வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸல் பண்ணணும். I need to come first in my class. I need to be always O or A+. I cannot go down on my grades அப்படின்ற ஒரு பியர் ப்ரெஷர். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படி பண்ணணும், அக்கா
அக்கா அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணணும். All this puts a lot of pressure on the child. And the child is not allowed to think that there is an option. வேறு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு பரவாயில்லடா, அவள் அந்த ஃபீல்டில் போகிறா, அவனுக்கு என்ன ஃபீல்டு பிடிக்குதோ நீ போ அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து ப்ராபப்ளி நம்ம அதை கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த அடலசென்ட் ஃபேஸ் வந்து ஹெல்த்தியாக போயிடும். இந்த ஒபிசிட்டி இருக்க ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு அந்த ஷி ஹேவ் சம் இஷ்யூ சைக்கலாஜிக்கலி. ப்ராபப்ளி வாட் ஷி ஆர் ஹீ வாண்டட் டு டூ அவங்களால பண்ண முடியல. ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஆக்டிவிட்டீஸ் வந்து சுத்தமாக நோ கிரவுண்ட்ஸ் இன் எனி ஸ்கூல் அண்ட் தட் இஸ் நோ ஸ்பேஸ் அவைலபிள் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் கான்க்ரீட் ஜங்கிள்ஸ். அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு கிடையாது, அவங்களுக்கு பாஸ் டைம் கிடையாது. ஸோ ஆல் திஸ் பிகம்ஸ் அ பிக் இஷ்யூ as the child grows. ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து அந்த இப்போ வந்து எஸ்டர்டே ரெட் an article, கிராமங்கள்லையுமே இந்த ஒபிசிட்டி இஸ் பிகமிங் a problem. Indian villages are having obesity problem. That is really very bad because நம்மளுடைய more than 75% of the population is in villages. So if obesity is going to be a part there means it's really going to be an issue. ஸோ இப்போ இந்த ஒபிசிட்டினால வந்து குழந்தைக்கு வந்து மென்சஸ் சரியாக வராது, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து கூட தைராய்டும். lot of children are having thyroid issues. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து நம்ம சரியாக வழிமுறைப்படுத்தணும். டெஃபினெட்லி அட்லீஸ்ட் when they go into the adulthood they are healthy. ஸோ ஐ ஹேண்டில் lot of children with obesity, mostly the school going. அதாவது 8th வரைக்கும் தான் ஆக்டிவிட்டீஸ். 9th 10th 11th and 12th வந்து உங்களுக்கு விளையாட்டு கிடையாது, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு டிவி கிடையாது, உங்களுக்கு ஃபோன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். So this is the time when the children really have health issues. Menses வரதே கிடையாது, once in 3 months, once in 6 months. And டாக்டர்கிட்ட வந்து ஒரு half an hour உட்காரத்துக்கு கூட உங்களுக்கு டைம் கிடையாது. So I educate them. See, it doesn't matter spending half an hour in a clinic to know about your issues is never a waste of time. Because if you lose your weight, if your issues are solved, உன்னுடைய thinking capacity will improve and உன்னுடைய performance will improve. So ultimately you are going to do well in your exams. So it doesn't matter டாக்டர்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனையை வந்து நான் சொல்கிறதுனால அந்த டைம் வந்து அது வேஸ்ட் இல்லைன்றதை ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பண்ணணும். Once they realize that, then probably what I personally do is I'll make them come. I'll weighing machine weight போட்டுருவேன். 10th class குழந்தை 87 கிலோ இருக்கும். So I will initially set a target 10%. Reduce 8.5 kgs. Next 6 months. I will not hurry பண்ண முடியாது, அவங்களால பண்ண முடியாது. ஒரு மாதத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ குறைக்க முயற்சி பண்ணுங்க. Every month you come and consultation வேண்டாம். Just come and check your weight, put an entry and go. After 6 months you come and see. Definitely அந்த மாதிரி ஒரு நம்ம அந்த one-on-one இன்ட்ராக்ஷன் வந்து ஹெல்ப் வச்சுக்கோம். ஸோ அந்த பரீட்சை +2 அதெல்லாம் வந்து should not be discussed when it comes to your health. Your health is going to be the foremost வந்து நாங்களும் சொல்லணும், பேரண்ட்ஸும் எஜுகேட் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் ஆர் வெரி மச் அப்செட். The child is wasting half an hour in the clinic, 15 scenario in my hospital. So I need to educate the parents also. It doesn't matter. ஸோ நீங்களுமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அம்மாங்களும் சாப்பிட்றது கிடையாது, அம்மாங்களும் தூங்குறது கிடையாது, குழந்தைங்க எக்ஸாம்பிள். ஸோ ஈவன் த விமன், ஐ எம் சீயிங் த அதர் உமன் ஹூஸ் கிட்ஸ் ஆர் அண்டர்கோயிங் எக்ஸாம்ஸ் ஆர் ஆல்சோ ஹேவிங் ஹெல்த் இஷ்யூஸ். அவங்களுக்குமே மென்சஸ் இப்போ இருபது ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் சினாரியோஸ் just now the +2 exams got over. So I had lot of mothers from the surrounding places coming with menstrual problems. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அவங்க கிட்ட வந்துட்டு உங்கள் குழந்தை வந்து எதனா எக்ஸாம் எழுதிட்டுருக்காமா, and many of them told yes. So it is invariably affecting their issues also. So adolescence அப்படின்றது is very huge, and also we need to talk to them about sex also, because இப்போ வந்து everything is coming in the மீடியாவில் எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தவறான விஷயங்கள் வந்து ஈஸியாக போய் சேர்ந்துருக்கு. அதில் எது நல்லது எது கெட்டதுன்றது வந்துமே வந்து we are in, at least I personally feel that I am in a place to educate them. So whenever an adolescent walks in, I take some time and I talk to them about what is sex and how important it is to do the right thing at the right time. ஸோ அதுவுமே நம்ம நிறைய பேர் பேச தயங்குற ஒரு விஷயம். ஆனால் இட் இஸ் பிகமிங் எ ஹியூஜ் என்ன சொல்கிறது ஒரு பாம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் வி ஆர் ஹேவிங் திஸ் எஸ்பெஷலி இந்த பொள்ளாச்சி இஷ்யூஸ்லாம் வந்து அவேர்னஸ் இல்லைன்றதுனால தான் இருந்துச்சு. சி சில்ட்ரன் டோன்ட் நோ தட் ஐ நீட் டு ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். When I respect myself as a person, I will not allow anybody to hurt me. And this education should be given equally to the boys also. So unless the boys are educated on what is wrong and what is right, probably they have a sister at home, they have their mother. So they need to be sensitized about how important women are. They just can't go about hurting women just because in some movie some scenes are depicted in such a way that I can go and kindle it.
நான் போய் கலாய்க்கிறேன், போய் பண்ணுறேன். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து குழந்தைங்க மூவிஸை பார்த்துட்டு they try to imitate. They forget that they have women at home. So I do the sensitizing part. I like to go to schools and I sensitize the boys that we have a woman at home. So your woman need to be respected. So whenever you see somebody else, connect them with your women at home. Probably you will not want to harm them. So this sort of sensitization should be done to the entire society. ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட், மாடர்ன் லைஃப் சேஞ்ச் இதெல்லாம் பற்றி பேசும்போது இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளோட சொசைட்டியும் நம்மளோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் அது வந்து சில்ட்ரன்னு இல்லை இல்லையா, ஈவன் அடல்ட்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். இம்ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், லைக் மொபைல் ஃபோன்ஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை வந்து நம்ம நிறையா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த நேம் ஆஃப் டயட், மாடர்ன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே போயிட்டு இருக்குது. வி ஆல் நோ இந்த இப்போ ஆக்சுவலி வந்து இந்த ஒபிசிட்டி பற்றி அவேர்னஸ் வர வர வந்து நிறையா பேர் வந்து ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் ஸ்டில் வந்து மாடர்ன் ஃபுட் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டிக் ஆகிருக்காங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை விட்டு. ஸோ அது வந்து நம்மளோட ஹெல்த்தில் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? The simplest thing I will tell for anybody with this question is start cooking your own food. ஸோ நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய vegetables, we clean the vegetables, we cut the vegetables, and the rice what we use, the dal what we use is what you see and you use. So at least every person, I tell even the boys should know and the girls. Nowadays இப்போ வந்து இப்போ ஃபேஷன் என்னென்னா வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு யங் ப்ரைடு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, ஷீ டெல்ஸ் ஐ டோன்ட் கோ. ஸோ தட்ஸ் எ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் பேரண்டிங் இஸ் த ரீசன். ஸோ ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் த மதர், அம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சிங்க தானே, ஆமாம், அப்போ நீங்கள் செஞ்சதை வந்து நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா, உங்கள் வீட்டில் நீங்கள் சமைத்து சொல்லிக் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பலாங்க, அப்போ தான் அவள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அவளுக்கும் சமைக்க தெரியாது, அந்த பையனுக்கும் சமைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை அவங்க வீட்லேயே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் தே திங்க் ஈட்டிங் அவுட் இன் அ ஹோட்டல் இஸ் ப்ராபப்ளி நாட் ராங் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடய நீங்கள் ஒரு யங் கப்பில் நீங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாட் ஆர் தே கோயிங் டு டூ? ஸோ தே ஆர் கோயிங் டு டெஃபினெட்லி பை இன் ஹோட்டல் அண்ட் மீட். ஸோ அதில் எல்லாமே ஆயில் சரி, த ப்ராடக்ட்ஸ் வாட் தேர் யூஸிங் மே நாட் பி த ஸ்டாண்டர்ட் வித் விச் வாட் யூ ஹேட் க்ரோன் வித். உங்கள் வீட்டில் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக சமைச்சு கொடுத்த உணவு வந்து அவங்களுக்கு வந்து எப்போதுமே அவங்க வாழ்நாளில் கிடைக்கணும்னா பேசிக் திங்ஸ் வந்து வி ஹாவ் டு டெல் தம் தட் நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்யறது தவறு கிடையாது. இட்ஸ் மை ஹார்ட் அண்ட் ஐ நீட் டு பி ஹெல்த்தி மீன்ஸ் ஐ நீட் டு குக். ஸோ இந்த ஒரு கான்செப்டை வந்து நான் கற்றுக் கொடுக்க சொல்லுவேன். ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் டு குக் ஃபுட். வென் யூ ஆர் குக்கிங் யுவர் ஓன் ஃபுட், ஆல் யூ யூஸ் யுவர் வெஜிடபிள்ஸ், எவ்ரி திங் இஸ் சப்போஸ் டு பி ஹெல்த்தி. கண்டிப்பாக நீ கடையில் வந்து வாங்கும்போது இந்த பொருள் நல்லா இருக்கான்னு தான் நீங்கள் வாங்குவீங்க. யூ வில் சூஸ் த ப்ராடக்ட் விச் இஸ் ப்ராபப்ளி குட். ஸோ தேர் இட்செல்ஃப் தி நியூட்ரிஷன் கம்ஸ் இன்டு ப்ளே. ஸோ வென் சாதாரணமாக நான் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது எனி பர்சன் ஹூ ஈட்ஸ் ஹோம் குக் ஃபுட் டசன்ட் கெயின் வெயிட் abnormal. Simple solution. And plus, if you really want to eat out, maybe monthly once. Monthly once. இன்னொன்று வந்து ஐ ஆல்வேஸ் சே தட் இந்த ஜூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஐ சே ஃபார்வர்ட். ஸோ டேக்கிங் ஜூஸ் அப்படின்றது வந்துட்டு யூ ப்ரிப்பேர் த ஜூஸ், you save it and all the fibers you throw it into the dustbin. But in reality that fiber what you're actually throwing out is probably much more nutritious than the fluid what you're taking. ரெண்டாவது வந்துட்டு you add 3 or 4 spoons of sugar which again makes that drink a very unhealthy one. So simply you're trying to plan something, cut the fruits and eat it whole. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து கரெக்டு தான், வாஷ் பண்ணிவிட்டு அந்த கெமிக்கல்ஸ் போயிடும், அப்போ இது போயிடும், இந்த அடிஷ்னல் சம்டைம்ஸ் கலர்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து போயிடும். பட் ஃப்ரூட் அஸ் வெல். அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸுமே வந்து ட்ரை டு டேக் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அதாவது ஒவ்வொரு ஃபுட்லேயுமே எவ்ரி மீல் வாட் யூர் பிளானிங், வெதர் இட் பி யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஆர் டின்னர், ஹேஸ் இட் காட் அ கனெக்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ். ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இட்லிஸ், 1 கப் சாம்பார், a bowl of fruits, a glass of milk. கண்டிப்பாக வந்து நல்லா மேபி மிட் ஆஃப்டர்நூன் வந்து யூ கேன் ஹேவ் அகெயின் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் சம் வெள்ளரிக்காய், சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அகெயின் when it comes in the afternoon, you can have some rice, some dal, 2 vegetables, 1 cup of and of course. ஸோ இந்த மாதிரி வந்து when you balance your meal, இதெல்லாம் நீங்கள் கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. You need to find your time to make this food. அப்போ வந்து ultimately the health is maintained.
இதை நம்ம தவறும்போது ஆட்டோமேட்டிக்கலி the other issues comes in uninvited. We don't want issues, but we need to do things which will make sure that the issues will not come to us. இதை I will teach for any person who walks in, and especially இங்கேருந்து அப்ராட் போகிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன், கற்றுக்கிட்டு போங்க. அம்மாவுடைய உணவை how your mother cooks at home, learn the art, learn the tricks, and go, so that you will be remaining healthy. ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. அந்த ஒரு தேர் அவே ஃப்ரம் த ஃபேமிலி அப்படின்றதே அவங்களுக்கு இட் வில் பி புஷிங் தம். அண்ட் இது வரைக்கும் லைக் லாட் ஆஃப் சப்போர்ட் கிடைச்சிருக்கும், அண்ட் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. ஸோ ஆடட் ஸ்ட்ரெஸ், ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தே ஹேவ். ஸோ இன்வேரியபிளி ரெகுலர் சைக்கிள்ஸோட போகிற பெண் குழந்தைங்களுக்கு 2 years கழிச்சு வரும்போது தேவோட ஆடட் 10 kilos weight and they will have irregular cycles. அப்புறம் கல்யாணம்னு வரும்போது infertility. So when the child is going from here and when they come here, I give them the doses. So home cooked food சாப்பிடு, கண்டிப்பாக ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணிக்கோ. As you just mentioned, avoid using gadgets as soon as you come home. Do some yoga, do some meditation, and go to bed early. Minimum ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். Because the body repairs itself, the body heals itself when you sleep. So if you are not sleeping adequately, whatever damage had happened the previous day is not going to be recovered. So ultimately அதெல்லாம் accumulation ஆகி one fine day it will present itself as a disease. So disease is a collection of so many things. இதெல்லாம் நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டோம்னா probably the disease will never approach you. So we need not become a patient. If you want, you can remain healthy. It's all within you, the person, who should have a feeling that I need to be healthy. So நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்காக என்ஜாயே பண்ணக்கூடாது, சாமியார் மாதிரி இருங்கன்னு நான் சொன்னேன். You have a game, sport which you love, you go for long walks, you go cycling, make it healthy. நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதே நீங்கள் ஹெல்த்தியாக பிளான் பண்ணுங்க. அவாய்டு பக்கத்து கடைக்கு போது நான் 2 wheeler எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது let me bicycle, let me walk, let me make my life in such a way that I can maintain my health in spite of all my busy schedules. Definitely you can plan that. பெரிய ஆளுங்களும் அதை செஞ்சுட்ருக்காங்க. You go in European countries, அங்கே 2 wheeler கிடையாது தெரியும். You go to Singapore, there is no 2 wheeler. People walk, people cycle. But look at our Indian roads, full of traffic jam because of 2 wheelers. Today's scenario. So இதெல்லாம் நம்ம like we are trying to follow a culture which is not actually healthy. நான் 2 wheeler போனால் தான் எனக்கு மரியாதைன்ற ஒரு கல்ச்சரை வச்சுட்டு 2 wheeler இப்போ கார் வந்துச்சு. Everybody has a car. So what are we trying to, we are wasting. I personally feel that traveling alone in a car is a sin. 4 பேர் போகிற இடத்துல ஒருத்தர் போய் அந்த பெட்ரோலில் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒரு நாள் அது இல்லாமல் போகுது, அதை யூஸ் பண்ணி நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறது ஒரு கிரிமினல் வேஸ்ட்னு நினைக்கிற ஐ ஆல்வேஸ் திங்க். அப்படி ஒரு காலகட்டத்தில் when we are walking we are also conserving our natural resources. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், அவ்வளோதான். ஐ ஆல்வேஸ் சே anything with which you connect, you think of it and you try to do it on yourself. Don't அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. You implement it on yourself. That way you will be the best example to the society. Because எல்லாரும் பர்சனலாக சேஞ்ச் ஆகல. ஸோ டெக்னாலஜி இதெல்லாம் பற்றி பேசும்போது இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்ட்டாக டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இந்த டைம்லேயும் ஹெர்பல் அப்படிங்கிறதுக்கு சிலர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, ஆக்சுவலி இந்தியா இஸ் பேசிக்கலி அ கண்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதா தான். அதில் ஸோ ஈவன் அதாவது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்கிறதே எனக்கு என்ன சொன்னேன், காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹெல்த்துக்கு அதுதான் தேவை, மாத்திரை தேவையே கிடையாது. பட் இன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் டெஃபினெட்லி அலோபதி மெடிசின்ஸ் ஆர் குட். அது நம்ம they have been scientifically proven. And the best thing about allopathy is you know what is the compound we are using. It's a chemical compound, but we know what is the percentage, what is the compound, and what is the side effects, what is the plus points, what எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். Every medicine has its own side effects, adverse effects, complications. எல்லாமே நம்ம போட்டு தான் நம்ம கொடுப்போம். So at least I know what I'm taking. But present day the so-called Ayurveda I am not able to say, because they just give a capsule without anything written above or below. So most of us we get a lot of informations. Sometimes steroids கலந்துறாங்கன்னு சொல்கிறாங்க, sometimes metals கலந்துறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் ஒரு அவேர்னஸ் வரும்போது ஐ ஆல்வேஸ் சே கோ ஃபார் நேச்சுரல். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்க வெந்தயத்தை சாப்பிடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க ஜீரகத்தை சாப்பிடுங்க, மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க.
இது எல்லாமே ஆயுர்வேதம் நம்ம இந்தியன் மெடிசன் தான். ஸோ யூ டேக் இட் அஸ் அ ஹோல் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன்ட்டு கேட்பாங்க. ஸோ என்னுடைய எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து ஐ டெல் ஆல் திஸ் திங்ஸ். டேக் லாட் ஆஃப் நேச்சுரல், உங்கள் வீட்டில் இருக்க மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் காமன் கோல்ட். ஐ ரொட்டேட்லி கிவ் ஃபார் மை பேஷண்ட்ஸ். அது சரியாகலைன்னா வாங்க, நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறேன். பட் யூ ட்ரை தீஸ் ஃபர்ஸ்ட். நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 times ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனை வருதுன்னா 5 to 6 times this treatment is alone sufficient. ஸோ இது முடியலன்ற பட்சத்தில் then probably I will go on to the antibiotics. So we need to accept that both are acceptable. So I don't, there is no competition here. This has its own role and that has a role. But ரெண்டு இடத்துலையுமே வந்து we need to be judicial. We as allopathic practitioners need to be very responsible in what we take. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து I will say one thing. இப்போ antibiotics are being misused. ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது வந்து வரதுக்கு முன்னாடி இந்த ஏரால வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் யூஸ் டு டை இன் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ். ரோட்டில் போகும்போது கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க. ஒரு சின்ன இன்ஜுரி, ஒரு சின்ன கட் இன்ஜுரி, பர்சன் வில் டை. பென்சிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான், தட் வாஸ் இன் World War II வந்து வந்து ஃபவுண்டட். தே சேவ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைஃப். ஃப்ரம் தென் ஆன் ஸோ மெனி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் அண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கடைசி சில வருஷங்களாக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது வந்து இட் இஸ் யூஷுவலி டேக்கன் ஆஃப் ஃப்ரம் சம் ஆர்கானிசம்ஸ் தான், பெனிசிலின் அந்த மாதிரி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம ஓவராக யூஸ் பண்ணும்போது, அதாவது இம்ப்ராப்பர் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஒரு பேஷண்ட்டுக்கு 7 நாளைக்கு கொடுக்குறேன். அவங்க வந்து 2 நாளைக்கு சாப்பிட்றாங்க. என்ன திரும்ப சொல்லி அதுக்கு மேலே போடாதடி, இந்த மாத்திரை வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே பேஷண்ட்டே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆர் வாங்கி கொடுக்குறது 2 நாளைக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த பாக்டீரியா வந்து அந்த உடம்புல இருக்க பாக்டீரியா போய் இது போய் ஃபைட் பண்ணி இது கில் பண்ண முயற்சி பண்ணுது. பட் சப்சிக்வெண்ட்டாக அந்த ஆடட் டோஸ் ஆஃப் 7 days கோர்ஸ் போகலைன்றதுனால தட் பாக்டீரியா வில் பி கெட்டிங் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வாட்டி 4 மாத்திரையில் சரியான அந்த ஜுரம் வந்து அடுத்த வாட்டி 2 நாளில் சரியான ஜுரம் வந்து அடுத்த வாட்டி 4 நாள் ஆகாது, அடுத்த வாட்டி 7 நாள் ஆகாது, அடுத்த வாட்டி அந்த மாத்திரைக்கு அந்த கிருமி வந்து சாகவே சாகாது. So we call that as a resistance, antibiotic resistance. இப்போ வந்து in India we have got superbug. We have got an organism which is resistant to all the available drugs in the world. இப்போ அந்த மாதிரி ஒரு சூப்பர் பக் வந்து நம்மள யாருக்காச்சும் ஒருத்தருக்காங்க, probably we will be dying of it. So over research of antibiotics should be developed. So that's why காமன் கோல்ட்னா எடுத்துன்னு மாத்திரை போடாதீங்க, ஜுரம் வராட்டி மாத்திரையே போடாதீங்க, தும்மலுக்கு ஒரு இருமலுக்கு வந்து மாத்திரை போடாதீங்க. We keep educating. Any good allopathic doctor, we keep telling them. But let me tell you, antibiotics is misused by other. I say even in any other non-allopathic prescriptions also, I am saying antibiotics. Okay. So that should be discouraged. So the antibiotics அப்படின்றது வந்து allopathy வந்து we are not really very much worried. I only have one antibiotic in my dispensary. Okay. There are thousands of antibiotics. But when only this antibiotic is not going to be effective, probably I will go to the next antibiotic. அப்படிதான் வச்சுருக்கேன். So very rarely I change because I feel we are responsible. We should leave certain antibiotics for the next generation. எல்லாத்தையும் நாங்களே எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வர டாக்டர்ஸ்க்கு, ப்ராக்டிஷனர்ஸ்க்கு, பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரக்ஸ் இல்லாமல் போயிட்டு then again we will see a scenario which was happening few hundreds or few years back, or 100 years back நடந்த ஒரு scenario வந்து திருப்பி வராதுன்னு நம்ம எப்படி வந்து நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஸோ தட் அகெயின் இஸ் வெரி ப்ரெஸிங் இஷ்யூ. இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மஞ்சப்பொடி, வெந்தயம், இந்த மாதிரி கை வைத்தியம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பற்றி பேசும்போது மிஸ்டர் ஹீலர் பாஸ்கர் அப்படின்ற ஒருத்தரோட கோட்பாடு வந்து ஞாபகம் வருது. அவர் வந்து எல்லாமே வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் ஆக்சுவலி லைக் ஐ ஹவ் சீன் 1 or 2 ஒரு 1 minute வீடியோ பார்த்துருக்கேன். பட் வாட் ஹீ இஸ் டெல்லிங் இஸ் லைக் நம்ம வந்து ஹெல்த் வந்து அதாவது அதை பற்றியே இல்லாமல் அவங்க உடம்பை சரிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காரு. அப்பெண்டிக்ஸ் கூட வந்து ஒரு கிருமி தான் அப்படின்ற மாதிரி he tells lot of things which is not accepted by allopathy. இந்த லேட்டஸ்ட்டாக எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாங்க வந்துட்டு டெலிவரி வந்து நீங்கள் வீட்டிலே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து he has been training everybody. He has been training the public, some interested people that you can deliver. உன்னுடைய குழந்தை, உன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் டெலிவரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் வந்து we have lost 2 women. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் இஸ் டைங் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் சச் எ ஹியூஜ் இஷ்யூ.
It becomes a huge issue in the hospital where she dies. It becomes a district issue. It becomes a state issue. It becomes a national issue. When if a mother is dying, we are supposed to answer somebody who is sitting in Delhi and asking this question. It is the status for us in any doctor. In the government hospital, private hospital, if a mother is dying, we are supposed to give so much of explanations. But this gentleman, Mr. Bhaskar, has advised, and two women have lost their life. But I don't know what is Bhaskar doing for this. I need to ask him a lot of questions if he's going to come and sit in this. Because டெலிவரி அப்படின்றது வந்து இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விமன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அப்போ வந்து உணவு பழக்கமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அப்போ வீட்லேயே நிறையா பிரசவம் பார்த்தாங்க. பட் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசவத்தில் வந்து இறக்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அங்கே ஏற்று தான் செஞ்சாங்க. பட் அது சமுதாயம் ஏற்றுக்குச்சு. இப்போ இன்றைக்கி இருக்க சினாரியோவில் வந்து அவர் விமன் ஆர் நாட் ஹெல்த்தி. அது நம்ம ஒத்துக்கணும். அவங்களுடைய பெல்விக் போன்ஸ் வந்து அந்த காலத்தில் மாதிரி தே ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள் பிகாஸ் தே ஹவ் பீன் நெவர் ட்ரெயின்டு. எப்போதுமே வந்து அவங்க ஸ்கூலில் சேரில் உட்காடுறாங்க, நடக்கிறாங்க. தே கீப் ரீடிங், தே டோன்ட் டூ எனி ஆக்டிவிட்டி. தே வித்தவுட் அதாவது அந்த ஒரு பெல்விக் போனுக்கு வந்து எந்த வேலையும் செய்யாமே வந்து அவங்க படித்து கல்யாணம் அவங்க கன்சீவ் ஆகிட்டு வராங்க. இப்போ சடன்லி அந்த குழந்தை வந்து அந்த பெல்விக் போன் மூலியமாக வந்து நெகோஷியேட் ஆகி வெளியில் வரணும்னு நினைக்கும்போது இட் டெஃபினெட்லி நீட்ஸ் மானிட்டரிங். அண்ட் ஸோ வி ஆஸ் கன்சல்டன்ட்ஸ், வி ஆஸ் ஆப்ஸ்டிஷியன்ஸ், இன்ஃபேக்ட் இன் மை பர்சனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரமோட் நார்மல் டெலிவரி. ஐ டூ என்னுடைய நார்மல் டெலிவரி ரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 80-85%. ஸோ ஒன்லி வெரி ஃபியூ பேஷண்ட்ஸ் ஐ செலக்ட் ஃபார் சிசேரியன். பட் ஆனால் நான் ஒவ்வொரு டெலிவரி நார்மல் டெலிவரி பார்க்குறேன்னு சொன்னால் ஐ ஸ்பெண்ட் மினிமம் 48 hours to 72 hours, 2 to 3 days அந்த பேஷண்ட்டோடு நான் பொறுமையாக ஒர்க் பண்ணால் தான் அந்த டெலிவரி ஆகும். அதுக்கு நடுவில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பிபி ஏறிடுது, அந்த பேஷண்ட்டுக்கு சுகர் கம்மியாகிடுது, சுகர் ஜாஸ்தி ஆகிடுது, அந்த குழந்தைக்கு மூச்சு திணறுது. ஸோ ஒவ்வொரு இஷ்யூவும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரும்போது தான் வந்து இந்த மதரையும் குழந்தையும் நாங்கள் சேஃபாக டெலிவரி பண்ண முடியுது. இட் இஸ் பிகம் காம்ப்ளிகேட்டட். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 10 to I am practicing for 30 years. I have done more than 10,000 deliveries around Tamilnadu. So I have a huge statistics. So initially வந்து patients used to come and deliver within 10 minutes and half an hour. It used to be there. But nowadays, as I told you, most of them need the 2 to 3 days. இப்போ தான் ஒரு குழந்தை நார்மலாக இதுவும் அந்த நெகோஷியேஷன் எவ்வளோ தெரியுமா நேரமாகும். அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு இங்கே வந்து உட்காந்து ஒரு பேஷண்ட் பார்க்க நேரத்தில் மேடம் தலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி 10 ஊசி போட்டுட்டு கூட ஐ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி. ஐ சி மூவிஸ், ஐ லிசன் டு மியூசிக். என்னடா மட்டுமா இல்லை மேடம் இன்னும் கொஞ்சம் நேரம் மேடம், இன்னும் கொஞ்சம் நேரம்ன்றதே 2 மணி நேரம் ஆகிடும். அந்த ஃபுல் டயல்டேஷன் ஆகி அந்த குழந்தை வர நேரம் வந்து which used to be around 3 to 5 minutes some years back is taking 2 hours. At which time I also need to be patient. I can always say குழந்தை ரொம்ப நேரம் அங்கே இருக்குது, I can do a C-section. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மூச்சு தண்ணி ஏற்பட்டுரும், குழந்தைக்கு வந்து பாப்பா மோஷன் போகும், குழந்தையும் எக்ஸாஸ்ட் ஆகுது, அம்மா சில நேரத்தில் மயங்கி விழுந்துடுறாங்க எக்ஸாஸ்ஷனில். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் டு பி மானிட்டர்ட் இஃப் ஐ நீட் டு கோ நார்மல் டெலிவரி. இட் இஸ் பிகினிங் மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட் எவ்ரி சிங்கிள் எவ்ரி திங். ஸோ அதனால் வந்து இட்ஸ் a big issue. And there is one man saying that you can deliver your wife, just go deliver. So this should be deplored and society as a whole should accept it in a positive way. And நீங்கள் கேட்காம நான் ஒரு ரீசன் சொல்ல போகிறேன். சிசேரியன் ரேட் டாக்டர்ஸ் போனால் சிசேரியன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அதான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமே இருக்குது. ஸோ ப்ராப்ளி ஐ திங்க் இஸ் யூஸிங் தேட் ஆன் த பப்ளிக். இங்கே போனால் சிசேரியன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் லெட் மீ டெல் யூ தட் சிசேரியன் ரேட் இஸ் டெஃபினெட்லி இன்க்ரீஸ். 20-25% இருக்குது, கிட்டத்தட்ட 40% வரைக்கும் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா the mothers we are losing, the rate maternal mortality rate, the newborn infant mortality rate, neonatal mortality rate வந்து substantially reduced. ஸோ குழந்தை வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 10,000 டெலிவரி ஆகுதுன்னா ஒரு 20-30 அம்மா வருவாங்க. இப்போ வந்து நீங்கள் 10,000 டெலிவரி பார்க்குறீங்கன்னா ஒரு அம்மா கூட இருக்கக்கூடாது. So the rate, so we are saving so many mothers and most of this is because of the cesarean stuff. ஸோ கர்ப்பப்பை வெடிக்கிற மாதிரி இருக்காங்க குழந்தை. ஐ ஹவ் சீன். நான் வந்து ஐ டுக் மை டிகிரிஸ் இந்த இயர் 95 and 97 அந்த பீரியடில் நான் எடுத்தேன். அப்போல்லாம் வந்து ஐ யூஸ் டு சீ மதர்ஸ் கம்மிங் ஃப்ரம் த ரூரல் ஏரியாஸ் ஆஃப் அந்த பொன்னேரி, அந்த ஆந்திர பிரதேஷ், அந்த ஏரியாஸ்லேருந்து வருவாங்க. தலை வந்து அங்கே இருக்கும், அந்த தலை வெளியில் வர முடியாமல் கர்ப்பப்பை வெடிச்சிடும். And saving the mother will be a challenge. Baby will be invariably dead. So we lose the baby, and sometimes when they are late, we lose the mothers also. Or most of these cases, we remove the uterus. So there is a mother without a baby and without a uterus.
look at her social thing. Definitely her husband is going to reject her and he is going to marry the second time. இது எல்லாம் வந்து இப்போல்லாம் கிடையவே கிடையாது. So we have now ultrasounds, we have now methodology, we have now measurements which is telling us that this baby is big for this baby. Even now I see அம்மா உங்களுடைய குழந்தை வந்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய நீ ஷார்ட்டாக இருக்குது, ஸோ இந்த குழந்தைய வந்து உனக்கு நார்மலாக டெலிவரி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா I identify that issue and I tell her even when she's 8 months. Or sometimes she's very short, but fortunately the baby is like the mother. Then I tell her, அம்மா இந்த குழந்தை வந்து ஒன்று மாதிரி தான் வருது, weight 2.5 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு நார்மலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி சயின்டிஃபிக். It's got nothing to do with what Virat Bhaskar is telling. It is totally wrong. And babies, motion போயிடுச்சுன்னு சொன்னால் சிசேரியன் பண்ணுறோம். கொடி சுற்றி எத்தனை குழந்தைங்க இறந்துருக்கு தெரியுமா அந்த காலத்தில். இப்போ வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி கொடி சுற்றி இருக்கு கரெக்ட். இப்போ கூட ஒரு கொடி நாங்கள் சிசேரியன் பண்ணவே மாட்டோம். At least I know one கொடி no problem, they will do that. But 2-3 loops of corn we are seeing. இதெல்லாம் அந்த காலத்தில் தெரியாமல் குழந்தை வரும்போது இறந்து தான் வரும். Even now where in some centers scans are not available, babies are being lost. கேட்டால் கொடி சுற்றி இருக்கு உங்களுக்கு தெரியும், குழந்தைய இறந்து போச்சு, அது பேரண்ட்ஸும் அக்செப்ட் தான் பண்ணிக்கலாம். But due to the improvement of the technologies, all this நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து அதை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். We tell them, we show them the pictures. We have 2.5 loops இருக்குது. So your baby, if it is delivered normally, will be at risk, which we cannot guarantee. So in the patient, cesarean is a better option. Yesterday I had an incident. Papa வந்து breach ஆகிடுது. Papa உட்காந்துட்டாங்க. So breach is a condition where we have to do a cesarean section. So but வந்து இப்போ நாங்கள் ECV, external cephalic version ஒரு option இருக்குது. So where we actually turn the baby so that the head comes down and we promote delivery. முதல்ல நார்மல் ஆகி செகண்ட் ப்ரீச் இருக்கும்போது நான் நிறைய ஒரு 3-4 கேசஸ் நான் ECV பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணியிருக்கேன். பட் she really wanted normal delivery and she was a very good patient. So I had admitted her that afternoon and I told her I will keep you for a day, I will give you some medicines to relax your uterus. நாளைக்கு உங்களுக்கு ECV பண்ணிவிட்டு தலை கீழே திரும்ப நார்மல் டெலிவரி பண்ணுறேன், இல்லைனா சிசேரியன் பண்ணுறேன். பட் வாட் ஹேப்பன் வாஸ் ஈவினிங்கே வந்து இந்த பாப்பாக்கு வந்து அந்த மெம்பரன்ஸ் கொடுக்கும் அந்த வாட்டர் லீக். ஸோ ஐ ஹேட் டு டூ அ C-section yesterday. So it was a primary section. அதாவது தலைப்பிள்ளைக்கு எது ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிற உமனுக்கு ஒரு சிசேரியன் பண்ணுறோம்னா ஈவன் we are very much worried. ப்ரைமரி செக்ஷன் வந்து பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிற இடம் இந்த இடம் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எனி மதர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஷீஸ் கம் டு us, if that is a cesarean section, we have to sit and discuss why cesarean happened to this patient. In any setup, even in a government setup, in most of the reputed private hospitals, we are our worst critics. நாங்கள் தான் வந்து அவங்க உட்காந்து ஒரு சின்ன மாநாடு போகணும், இதனால இந்த பேஷண்ட்டுக்கு சிசேரியன் ஆச்சு. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி திஸ் இஸ் பிரீச் இஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ். பட் சம்டைம்ஸ் வி ஹேவ் அ ப்ரைமிங், தலை தான் கீழே இருக்கும் ஆனால் சிசேரியன் ஆகும். அப்போ நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம நார்மல் சொல்லுவோம், சிசேரியன் இருக்குது. எவ்ரி கேஸ் வி டிஸ்கஸ். இது போன வாரம் நம்ம அட்மிட் பண்ணிட்டு ஒரு வேலை போன வாரம் அட்மிட் பண்ணிங்கன்னா குழந்தை கொஞ்சம் சின்ன மாதிரி இருக்கணும், தண்ணி நம்ம எதிர்பார்க்காம தண்ணி குறைஞ்சிருக்கும், லைக் ரெடியூஸ், ஸோ மெனி ரீசன்ஸ் வை வி டூ சிசேரியன்ஸ். இது எல்லாமே வந்து சிசேரியன் பண்ணலைன்னா அவுட்கம் இஸ் பேட். Either the baby is becoming sick or the mother is going to be at risk. So every case when there is a cesarean happening, we actually come and we discuss. இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாமா, இது நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம வேறு என்ன நம்ம டிசிஷன்ஸ் எடுத்துருக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ த ரியாலிட்டி இஸ் தட் we are also very much worried when the cesarean is happening. Every doctor who is practicing is actually worried. இது வந்து லைக் just so a person just can't go and speak in the mic and say that cesareans are happening for no reason. இப்போ இன்றைக்கி வந்து the mortality, all the rates have come down and Tamilnadu is the forerunner. இந்தியாவில் வந்து மற்ற இடங்கள்லாம் இருக்க ரேட்ஸோட தமிழ்நாடு ரேட் இஸ் வெரி குட் பிகாஸ் we have lot of gynecologist available. நம்ம இதில் வந்துட்டு and Tamilnadu doctors are supposed to be very good basically. They are supposed to be very efficient. And so நம்மளுடைய தமிழ்நாடு மார்ட்டாலிட்டி அண்ட் கேரளா மார்ட்டாலிட்டி இஸ் த பெஸ்ட். கேரளா இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் number 2 அந்த மாதிரி 1, 2, 3 மகாராஷ்டிரா. ஸோ தீஸ் 3 states do extremely well because probably there are plenty of doctors available and we are very serious with the work we have taken up. Of course 1 or 2 places there might have been controversies, but அந்த 1 or 2 controversies எடுத்து entire medical community வந்து pinpoint பண்ணுறது வந்து absolute nonsense. Because when you point your finger at those doctors who are hardworking, அவங்களோட இந்த கான்ஃபிடென்ஸ் குறையுது. why should I practice? I practice with my whole heart and it. When somebody asks my patient, I cannot like it.
நான்லாம் அந்த மாதிரி கேட்டகரி இருக்கேன். யாராச்சும் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா என்னுடைய பேஷண்ட்ஸ் வந்து என்னை நம்பி விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் கிடைக்கும். Because I am practicing in a relaxed phase. I'm confidently practicing what I know. But they keep asking questions. என்னுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு குறைஞ்சிடும். நீ என்னப்பா இந்த பேஷண்ட் நிறைய கேள்வி கேட்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது என்னுடைய திங்கிங் இஸ் நாட் டூயிங் திங்ஸ் ரைட். ஸோ மேபி அதனாலன்னு சொல்ல முடியாது, பேஷண்ட்டும் அந்த கான்ஃபிடன்ஸ் குறையில. இப்போ ஹஸ்பண்ட் இஸ் கோயிங் ஆன் ஹார்பிங், பொண்டாட்டிக்கு நார்மல் தான் வேணும், நார்மல் தான் வேணும் 10 வாட்டி கேட்கும்போது என்கிட்டே 10 வாட்டி சொல்லும்போது பொண்டாட்டிட்டு 100 வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ that lady is psyched. She is totally disturbed. She goes there into the labor room. நீங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இன்னமும் ஆனா அந்த சிசரியன்னா ஒரு பயம் அப்படி கிடையாது. இட்ஸ் a phobia. It's well fanned by some elements like healer pastor. And ultimately it is damaging. So when the husband says to the wife that அம்மா நீ வந்து நல்லபடியா உன்னால என்ன முடியுதோ அதை பண்ணிட்டு வா, இட்ஸ் ஓகே வித் மீ, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்து உள்ள போகிற பொண்டாட்டி கண்டிப்பாக நார்மல் தான் பண்ணுறான். ஆனால் நீ நார்மல் பண்ணலைன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறவ வந்து அவனால் நார்மல் பண்ண முடியலை. அவள் இருக்க டென்ஷனில் வந்து அந்த குழந்தை உள்ள இருக்கிற குழந்தை வந்து பாப்பா மோஷன் போயிடுது, இல்லை பாப்பாவுக்கு மூச்சு தண்ணி வந்துடுது, நிறைய வாட்டி எமர்ஜென்சி. ஸோ ஐ ஹாவ் டு இந்த மிடில் மேன் வேலை வேறு பார்க்கணும். உன் பொண்டாட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்கா, எனக்கு உள்ளே போய் அவங்க சமாதானப்படுத்திட்டு வா, அவ்வளோ டென்ஷனாக உள்ள இருக்க பாப்பாவும் டென்ஷனாக இருக்கும், சரி இட்ஸ் ஓகே, சரி சிஜரானும் பரவாயில்லன்னு போய் சொல்லிட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் நார்மல் பண்ணுவோம். That really weighs on that patient's mind so much. So so many issues are there. நான் பேசணும்னா நான் 2 days கூட பேசுவேன். Because every single patient has a story. And when there is a normal happening, there is a story. And when there is a cesarean happening, there is also a story there. So we just can't point ஒரு லைன் வச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. And every case has a risk. There may be errors. I'm not saying that 100% everybody is ட்ரூத்ஃபுல் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அது வந்து எல்லா ப்ரொஃபஷனும் இருக்குல்ல, அந்த எரர் அப்படின்றது வந்து எரரோ மிஸ்டேக்ஸோ எல்லா ப்ரொஃபஷனும் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா எல்லா ப்ரொஃபஷனும் கொடுக்குற நீங்கள் அந்த ஒரு எரரை வந்து எங்களுக்கும் கொடுக்கும். எங்கள்லேயும் ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணலாம். பட் அந்த ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணுறதுனால என்டையர் ப்ரொஃபஷன் வந்து யூ வில் நாட் அட்ரஸ் லைக் வாட் ஹீலர் பாஸ்கர் வாட் இஸ் டூயிங் இஸ் அட் ஐ டோன்ட் நோ வாட் டு சே அபவுட் தி ட்ரீட்மெண்ட். But it is hurting patients. We are losing women, we are losing mothers, which should never happen. And when there is a complication, they don't even know there is a complication. Bleeding ஆகும்போது நமக்கு blood bank தேவை, நமக்கு blood products தேவை. நமக்கு bleeding ஆகுதுன்னு sometimes the bleeding is inside. Sometimes பார்த்தீங்கன்னா எங்களுக்கே வந்து தெரியாது ப்ளீடிங் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டர். என்னப்பா இந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரேட் வந்து 80 இருந்தது 100 ஆகுது, செக் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட். Then we go and check, we see the problem. So there is no monitoring systems. Even I am going to make a mistake. So without any monitoring systems, you expect things to happen as what Bhaskar says, cannot happen. But the error will be at least 10 to 20 times more than what is happening with the practice. There may be some normal deliveries happening somewhere, but that is not the way things should be approached, especially when you want a healthy India. அண்ட் ரெண்டாவது வந்து குழந்தைய வந்து ஹெல்த்தியாக நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்தா தான் வந்து அது ஹெல்த்தி ப்ராடக்டாக சொசைட்டிக்கு போகும். ஐ ஆல்வேஸ் திங்க் whenever I deliver a baby and when I hand it over, I tell them that this child should form a healthy society. ஸோ இன்றைக்கி பிறக்கிற குழந்தை தான் நாளைக்கு வந்து இந்த சொசைட்டியில் வந்து அடைஞ்சு ஆக போகிறாங்க. ஸோ we are doing a very important job. ஆனால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து தலை ரொம்ப நேரம் இங்கே இருக்குது, குழந்தை பிறக்கும்போது ப்ளீடிங் ஆகிடுச்சு, குழந்தை அனிமிக் ஆகிடுச்சு, குழந்தை மூச்சு விடலை, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பிறந்தோடனே 2 தடவை அழுதுடும். பட் ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அழுதுலாம் வந்து இந்த பிரெயினை வந்து பார்ப்போம். It's so intricate. So you want an intelligent child, you want a child with normal IQ, you want a healthy child. Definitely அந்த குழந்தைக்கு வந்து மானிட்டரிங் தேவை. And that monitoring is available in places like government hospitals, primary health centers, primary hospitals, medical colleges எல்லாருமே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் வீட்டில் தான் நான் போய் என் டெலிவரியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு it's not the right thing, and this has to reach to everybody in the society. இப்போ நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பேசும்போது இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய விமென்க்கு வருது இல்லையா, அது வந்து எதனால் வருது? அது இட் கோஸ் ஆஃப் இல்லையா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப்படி ஆஃப்டர் டெலிவரி அந்த ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. பட் அந்த மீன் டைமில் மட்டும் அந்த ப்ரெக்னென்சி டயபெட்டிஸுங்கிறது நிறையா விமென்க்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வருது. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டயபெட்டிஸோட கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் இட் இஸ் மேன்மேட், இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஃபுட் மாற்றங்கள்னால வந்து நம்ம இந்தியா பிகம் இந்த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். அப்போ வந்து
கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பெண்கள் டயபெட்டிஸ் ஆகிடுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி. ஓகே. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அவங்க ஆனால் அதை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வராங்க. பாசிட்டிவ் வரும்போது நாங்கள் ஒரு பிளட் சுகர் பார்த்துருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா if it is less than 100 they are not a diabetic. If anything more than 150 value they are probably a diabetic going on to the pregnancy. This is a different story. But they are not diabetic. And subsequently in the month of around the 5th month, first initially as soon as they come in we do a blood check. And nowadays what we do is we do a glucose tolerance test. Glucose tolerance அப்படின்றது வந்துட்டு we'll give a sample of sugar, 75 grams of sugar glucose வந்து குடிக்க சொல்லிட்டு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு ஒரு 1.5 hours கழிச்சு we'll do a blood sample. Any value more than 140 milligrams per 100 ml அந்த வேல்யூ போச்சுன்னு சொன்னால் probably they are going to become a diabetic அப்படின்னு சொன்னால். If the value is more than 200 probably they are diabetic. So that is how we try to. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து சப்போஸ் இப்போ ஒரு ஜிடிடி நாங்கள் பண்ணுறோம், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு நாங்கள் எடுக்கிறவங்க இது வந்து நார்மலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு நம்ம டயபெட்டிஸ் ஆக போகுது. அப்போ அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபிஃப்த் மந்த் வந்து திருப்பி ஒரு டெஸ்ட் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நார்மலாக இருந்த நிறைய பேர் வந்து இதில் வந்து காட்டுவாங்க. திஸ் குரூப் இஸ் கால்ட் அஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சி ஆன பிறகு வர டயபெட்டிஸ். ஸோ திஸ் இஸ் நவ் வெரி காமன். இதுக்கும் காரணம் வந்துட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். ஸோ ஒபிசிட்டி. ஸோ ஒபீஸ் உமன் ஆர் கெட்டிங் ப்ரெக்னென்ட். வயசாகி 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற ப்ரௌடு ஜாஸ்தி இருந்துச்சு. மூணாவது வந்து பிசிஓ, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு தான் சொல்கிறோம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே டயபெட்டிஸ் வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ரிகார்சர்ஸ். அண்ட் இது எல்லாமே இப்போ சொசைட்டியில் நிறையா இருக்குது. இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயமும் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இது எல்லாமே வந்து இந்த டயபெட்டிஸோடைய எக்ஸ்பிரஷனுக்கு காமனாக இருக்குது. பட் வாட் ஐ டெல் இன் ஸ்பைட் ஆஃப் தட் இஸ் தட் டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. we need to understand what diabetes is. ஸோ நம்ம வந்து ப்ரெக்னன்சி ஆகிறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து our body is changing inside to such an extent that there is a constant supply of energy to the newly forming baby. This is what is physiology. It is காட் கிவன் ப்ராப்பகண்டா. இறைவன் வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸஸாக தான் வைக்கிறாரு. அதாவது ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அனுப்புறாரு. அதே மாதிரி சுகர் வந்து அடிக்வேட்டாக இருந்தால் தான் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியுன்றதுக்காண்டி he has at least 8 to 10 hormones in place to increase the blood sugar level. But what happens is that ப்ரெக்னன்சியில் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து 10 ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது there is only one hormone called insulin which is supposed to reduce the blood sugar. ஸோ எப்போதுமே வந்து இப்போ ப்ரெக்னன்சி இஸ் இட் செல்ஃப் a pre-diabetic state தான். அந்த ஹார்மோன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இன்சுலினுமே இட் கீப்ஸ் ட்ரைங் டு ப்ரொடியூஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் டு கவுண்டர் திஸ். ஸோ டு சச் an extent that the blood sugar this goes and suppresses all these hormones. But at one point of time it becomes inadequate. So this becomes increased. So the blood sugar starts to rise. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா வெயிட். நம்ம வந்து ஒபீஸ் பர்சன் வந்து ப்ரெக்னன்சின்னு என்கிட்ட வந்தாலே நான் சொல்லுவேன் முதல்ல ஒரு 10 கிலோ குறைச்சி 10% ஆஃப் வெயிட்டை குறைச்சிட்டு ப்ரெக்னன்சி அப்ரோச் பண்ணுவோம். ஸோ திஸ் சிம்பிள் மெஷர் வில் ப்ரிவெண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூர். ஸோ வந்தாச்சு, நான் வந்து எல்லாம் கவுன்சில் பண்ணேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் டயபெட்டிஸ் வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ வென் வில் திஸ் ஹார்மோன்ஸ் ரைஸ்? இப்போ வந்து சுகர் உடம்புல வந்து குறையுது அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த ஹார்மோன்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ வாட் வி டெல் இஸ் மேக் ஷுர் தட் யுவர் பிளட் சுகர் நெவர் ஃபால்ஸ் வெரி லோ. அப்படின்னா வந்து டயத்துக்கு சாப்பிடணும். ஸோ டோன்ட் ஸ்கிப் யுவர் மீல்ஸ், have frequent meals at least once in 2 to 3 days so that there is always a constant supply of sugar in your system so that all these hormones which wants to raise the blood sugar will be under control. இதெல்லாம் ரேஸ் ஆகாது. ஓகே இது ஹாப்பியாக பார்த்துட்ருக்கு, சரி சுகர் நல்லா தான் இருக்குது, அது நல்லா இருந்ததுன்னா இது ஏறாது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் நாட் ஸ்டிமுலேட்டிங் யுவர் இன்சுலின். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கீப் த இன்சுலின் அண்டர் கண்ட்ரோல், பிளட் சுகர் அண்டர் கண்ட்ரோல். ஒன்று. ரெண்டாவது ஆக்டிவிட்டி. நல்லா நடந்தாலே வந்து டயபெட்டிஸ்ன்னு வந்துட்டாலே வந்து நல்லா சப்போஸ் டு வாக். ஸோ வென் யூர் வாக்கிங் யூ ஆர் எக்ஸ்பெண்டிங் யுவர் எனர்ஜி. That way the requirement comes. All the sugar which is being formed is being used in your exercise. So blood sugar வந்து ஏறாது. மூணாவது type of diet. What type of diet you are using? So maybe diets like which contains plenty of sugar should be, known sugar should be avoided. நான் தான் சொல்லுவேன், வாயில் போட்டு இனிக்கிற விஷயத்தை சாப்பிடாது. அதுக்குன்னு சாப்பிடாம விட்டக்கூடாது, ஏன்னா குழந்தைக்கு சாப்பாடு தேவை. உனக்கு சுகர் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து நீ சாப்பிடாம விடக்கூடாது. ஸோ டேக் ஃபுட்
frequently, but make sure that there's no added sugar. Take plenty of proteins. இந்த ஓவரால் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட் கார்போ 40% கார்போஹைட்ரேட் வச்சுக்கோ, மீதி 40% to 50% ப்ரோட்டீன்ஸ் வச்சுக்கோ, 10 to 15% ஃபேட் வச்சுக்கோ. ஸோ இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகும், கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டி கம்மியாக வச்சுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டுட்டே இருந்தோம். ப்ராபப்ளி நீங்கள் 5th மந்தில் வரணுன்ற டயபெட்டிஸ் வந்து 8th மந்தில் தான் வரும். ஸோ தட் ஆல்சோ வில் எஜுகேட். ஸோ அல்டிமேட்லி இன்றைக்கி இருக்க இந்தியன் சினாரியோவில் வந்து டயபெட்டிஸை பார்த்து பயப்படலாம் கூடாது. லெட் இஸ் பி எஃபிஷியன்ட், let us accept the challenge and let us fight the disease, and probably everything is okay. ஏன்னா இப்போ டயபெட்டிஸ்னு வந்துட்டா வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா பாப்பா உண்டாகும். பாப்பா வந்து அது ஏன்னா வந்து இந்த இன்சுலின் ஜாஸ்தியாகிட்டே போகுது இல்லையா. இன்சுலின் ஆல்சோ ஆட்ஸ் வித் க்ரோத் ஃபேக்டர். இப்போ இன்சுலின் நம்ம உடம்புல போட்டோன்னா நம்ம உடம்புல ஹார்மோன்ஸில் வேகமாக வளரும். அப்போ அந்த குழந்தை குண்டாகும். ரெண்டாவது குண்டானோன்னா என்ன ஆகும்னா வந்து சுகர் எப்பவுமே ஜாஸ்தியாகும், இந்த இன்சுலின் போய் சுகரை குறைக்கும். ஸோ குழந்தை பிறந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவோட இந்த இன்சுலின் லெவல் வந்து அதிகமாகி பாப்பாவோட பிளட் சுகரை குறைக்கும். ஸோ நம்ம வந்து குழந்தை பிறந்தோடனே வந்து சுகர் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும், குழந்தை பிறந்தோன்னா 1 hour கழிச்சு பார்த்தா 20 ஆகிடும். ஸோ நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணேன்னா பேபிஸ் will become critical. ஸோ delivering a diabetic baby has its own risk. Uncontrolled diabetes, not controlled diabetes. Controlled diabetes ஒன்றுமே ஆகும். ஸோ தட் இஸ் வை சுகர் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல். ஒன்று. ரெண்டாவது வந்து சிசேரியன்ஸ். உங்களுக்கு குழந்தை பெருசாக இருக்கிறதுனால சிசேரியன்ஸ் ஆகலாம், இல்லை சம்டைம்ஸ் குழந்தை வளராமல் போயிடலாம். ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் டயபெட்டிஸ்னால குழந்தைக்கு வரும். ஸோ குழந்தை வந்து மினிமம் 2 to 4 days வந்து என்னோட அப்சர்வேஷன் இருக்கும் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாத மதர்ஸ்க்கு. டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இருக்க மதர்ஸ்க்கு மேபி 1 day, அப்போ கூட 1 day நாங்கள் அப்சர்வேஷன் இருப்போம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த இன்சுலின் போயிட்டு சுகரை குறைக்கும். ஸோ வந்து அதுங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஃபீடிங், நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஃபீடிங்கே நாங்களே மானிட்டர் பண்ணிடுவோம். அப்படி இல்லை இந்த மாதிரி 20 போகுதுன்னா ஐவி ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 days வந்து மெயின்டைன் த சுகர் அடிக்கடி பார்த்து once in 4 hours, once in 6 hours பார்த்துட்டு இருக்கோம். It will take 2 to 4 days for the baby system to adapt to the changing situation. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய வந்து நாங்கள் மறுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி குட்டி பிரச்சனைலாம் இருக்கும். பட் இட் இஸ் நவ் அ காமன் சினாரியோ. ஸோ நம்ம அதை பார்த்து பயப்படுறத விட அக்செப்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது வந்து இட்ஸ் மச் ஸ்மார்ட். இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பிசிஓடி பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அகெயின் அசோசியேட்டட் வித் இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. அது வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து இந்த டீனேஜ் கேர்ள்ஸில் தான் நிறையா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது எதனால? பிசிஓடி அப்படிங்கிறது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் வருது அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஓவரிஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த சிலப்பை இந்த எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து அட் த ஏஜ் ஆஃப் 12 to 14 வந்து இட் மெச்சூர்ஸ் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ் விச் வில் கண்ட்ரோல் த க்ரோத் பேட்டர்ன். ஸோ இந்த ஓவரிஸ்லேருந்து வர ஒரு ஹார்மோன் வந்து யூட்டஸை வளர்ப்போம், க்ரோத் பண்ணோம். சைமல்டேனியஸாக வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டு, ஹேர் டெவலப்மெண்ட்டு. ஸோ அப்போ தான் அந்த குழந்தை வந்து இந்த ஹேர், அந்த ஆக்சலரி ஹேர், பியூபிக் ஹேர், பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான ப்ரொப்போசிஷனில் வந்தால் நல்லாயிருக்கும். But what happens is the child is an obese child has got no activity. So அப்போ வந்து the hormones வந்து imbalance ஆகும். What is supposed to be there in plenty is not there, and what is not supposed to be there like testosterone or LH அதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ வந்து there is a hormone disturbance where the LH வந்து brain. இப்போ இந்த ஓவரியில் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா பிரெயின் தான் ஆர்டர் கொடுக்கணும். பட் இந்த பேஷண்ட் இஸ் வெரி ஒபீஸ் அண்ட் பேஷண்ட் இஸ் செடென்டரி வரும்போது திஸ் ஆர்டர் இட் செல்ஃப் பிகம்ஸ் எராட்டிக். ஸோ எல்ஹெச் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. தட் வில் கோ அண்ட் ஸ்டிமுலேட் த ஓவரி அண்ட் ஆஸ்க் them to produce lot of estrogen. ஸோ ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஒபிசிட்டி, இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஃபேட் ஆகிறதுனால இதுலேருந்துலாம் வந்துட்டு ஃபேட்லேருந்துலாம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எல்லாமே போய் வந்து டைரெக்டாக வந்து ஈஸ்ட்ரோஜன் யூட்ரஸை போய் பார்த்துச்சு. ஸோ த சைல்டு வந்து ஐதர் த சைல்டு டசன்ட் கெட் த டிபிக்கல் ஹிஸ்ட்ரி இஸ் எனக்கு ஒன்ஸ் இன் 2 to 3 months மென்சஸ் வரும். அந்த மென்சஸ் வேணால் நிற்காது. பிகாஸ் இந்த ஈஸ்ட்ரோஜன் போய் இந்த எண்டோமெட்ரியத்தை வந்து நல்லா க்ரோத் பண்ணுது. ஸோ நார்மலாக 3 to 4 days வந்து ஷெட் ஆகக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து இட் வில் டேக் 15 days to 20 days to show. In the process she will lose so much of blood. So then it becomes a disease. Polycystic ovarian disease, PCOD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ we see plenty of children. ஸோ அது வந்து ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், அனிமியா வந்துடும், ஹீமோகுளோபின் நிறையா இருக்கும். அந்த ஒபிசிட்டினால கூட தைராய்டு வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் will have associated hypothyroidism also.
ஸோ நம்ம அவங்கள போய் ஹேண்டில் பண்ணும்போது வந்து ஒன்றா கரெக்ட் பண்ணணும். தைராய்டை கரெக்ட் பண்ணணும், ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணணும், முதல்ல ப்ளீடிங்கை கம்மி பண்ணணும், ப்ளீடிங்னால வர அனீமியாவை கரெக்ட் பண்ணணும், அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரோட வெயிட்டையும் அவங்க எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ பட் அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் இல்லை இது வந்து நான் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் வித் அன் எக்ஸாம்பிள் லைக் டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன். இப்போ நமக்கு ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸாக வந்துட்டா வி கேன் நாட் கம்ப்ளீட்லி க்யூர் இட். We can only keep it under control and we have to live our life. Same way, the PCOD வந்துட்டு ஓவரீஸில் வர ஒரு இம்பேலன்ஸ் தான் அது. Now what we say is like stress also is playing a very important role, as you are telling. நைட்டில் வேலை பார்க்குறது, ஆன் சைடு ஆஃப் சைடு இப்போலாம் நம்ம வந்து அமெரிக்கன் டைமுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆல் திஸ் வந்து ஹேஸ் எ சைன் டிஃபரெண்ட்லி அண்ட் தூக்கம் சரியாக கிடையாது அண்ட் லாட் ஆஃப் கேட்ஜெட்ஸ் அரௌண்ட் மல்டி டாஸ்கிங். அது மாதிரி ஆல்வேஸ் மல்டி டாஸ்கிங். அந்த காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் வரும்போது பிசிஓடினே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. women are at home and taking care of their homes. I very rarely, I remember when I was a student, பிசிஓடின்னு சொன்னாலே எல்லோரும் ஓடி வருவோம். பிசிஓடி பேஷண்ட் வந்தாச்சு, கமான் அந்த வார்ட் நம்பர் 11 வந்து பிசிஓடி பேஷண்ட் இருக்காங்க, கம் லெட் அஸ் கோ அண்ட் see. So that used to be a scenario maybe 30-35 years back. But now I see around 10 to 15 PCODs in my own opinion. Over a single doctor or 10 PCOD partner, look at the prevalence of PCOD. So it is a huge nuisance. So our socially it becomes a very big challenge. Our resources are being depleted. The quality of the youth, so the youth productive, அது எல்லாமே வந்து இந்த பிசிஓடினால பாதிக்குது. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து பேசிக்கலி we need to understand what it is. பிசிஓடினால வந்து பிரெக்னன்சியில் வந்து இஷ்யூஸ் வர same thing. See, when I'm saying estrogen is getting excess, the egg which is supposed to be developed is not getting developed. So typical picture பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கணும்னா ஓவரிஸ் இருக்குது. எவ்ரி மந்த் வந்து மென்சஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் டேலேயே வந்துட்டு the ovary is being stimulated to produce at least each ovary will produce at least 10 follicles. ஒவ்வொரு பாருங்கள் இறைவன் வந்து எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் இந்த பக்கம் ஒரு 10 அந்த பக்கம் ஒரு 10 டெவலப் ஆகும். அந்த இனிஷ் டே 1ல இருந்து அப்புறம் ஒரு 8th day 9th டேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே சப்செட் ஆகிட்டு 1 or 2 follicles தான் டெவலப் ஆகும். they are called as dominant follicles. இந்த டாமினன்ட் ஃபாலிக்கல் மேலும் வளர்ந்து 13th or 14th day it releases a egg, 1 or 2 eggs. 1 egg only usually or sometimes 2. And that twins are naturally very நமக்கு. So 1 or 2 eggs and that is being fertilized at the appropriate time. இதுதான் நேச்சர். பட் ஆனால் பிசிஓடியில் என்ன ஆகும்னா வந்து எல்லாம் இந்த பக்கம் ஒரு 10-20 வரும். இப்போ வந்து என்ன சொல்லணும் 25 to 40 ஆகிட்டாங்க கைட்லைன்ஸில், இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ். ஸோ 25 to 40 eggs from each ovary comes and dominant follicle is never formed. They all go up to 10 mm size. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா 20-30 குட்டி ஃபாலிக்கல்ஸ் இருக்கும், less than 1 centimeter, 10 mm, 8 mm, 9 mm, 10 mm. ஆனால் ஒன்று கூட வந்து அந்த டாமினன்ட் ஃபாலிக்கலாக போகிறது வந்து 24 mm வரைக்கும் போகும். அதில் இந்த 10 எக்லேருந்து ஒன்று மட்டும் பெருசாகி அந்த 24 mm 20 mm போயிட்டு அந்த 24 போகும்போது எக்கை ரிலீஸ் பண்ணும். சச் வி சி இது ஆக்சுவலி வீடியோஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு ஃபிசியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 10 mm மேலே எந்த ஃபாலிக்கல்ஸும் வராது. ஸோ it ends up unruptured minor follicles which are arranged in the periphery of the ovary. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் பேட்டர்ன் இருக்கும், பீடிங் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதில் என்ன ஆயிரும்னா வந்து எவ்ரி மந்த் வந்து அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து 10, 20, 40 ஃபார்ம் ஆகி நத்திங் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். அந்த ரிலீஸ் ஆகும்போது தான் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ். ஒன்லி when the follicle is being released it becomes a corpus luteum and ஈஸ்ட்ரோஜனை சப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரொஜெஸ்ட்ரோன்ற ஒரு ஹார்மோன் வந்து போகும். ஸோ நார்மலாக மென்சஸ் வர சைக்கிள்ஸில் வந்து எல்லா லேடிஸ்க்கும் மாதம் நடக்கிற ஒரு விஷயம் இது. பட் இந்த பிசிஓடி மக்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப வராது. ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக. ஸோ இது வயசாகும் போது 40 வயசில் வந்து பிசிஓடி லேடிஸ்க்கு வந்து தே ஹேவ் அ ரிஸ்க் ஆஃப் கேன்சர். இட் கேன் அஃபெக்ட் யூட்ரஸ், யூட்ரைன் கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்ஸ். இதெல்லாம் வந்து பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பின்னாடி நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண வேண்டிய விஷயம். நீ ரொட்டீன் டூ அம்மா நீ வெயிட் ஜாஸ்தி இருக்க, உனக்கு சைக்கிள்ஸ் ரெகுலராக வராது, நீ எண்டோமெட்ரியல் ஸ்க்ரீனிங் வா, நீ பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் வா. ஸோ ப்ராப்ளம் விச் இஸ் அட் டீனேஜ் கேன் பிகம் an issue at 50 years. So it doesn't stop at. But proper consultation பண்ணால் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் டெஃபினெட்லி தே கேன் கெட் ப்ரெக்னென்ட். சொல்கிறேன் இப்போ டீனேஜர்ஸ் வந்தால் நான் முதல்ல உங்களுக்கு லைஃப் ஸ்டைலாக சொல்கிறேன். So you don't think it is going to stop at 14 years and 18 years. Even at 50 this can become a problem. So address it right now. And I will never speak to the mother. ஏன்னா அம்மா கிட்ட பேசினா வேலைக்கே ஆகும், நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க பசங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் டாக் டு த சைல்ட். See, if you want me to be your doctor, I need you to listen to what I'm saying. So when you come next time,
ஒன்று யூ ஹேவ் டு பி வெரி ரெகுலர் இன் மெடிகேஷன்ஸ். ஏன்னா மெடிகேஷன்ஸ் நான் எப்போதும் கொடுக்க முடியாது, 3 or 4 months தான் கொடுப்பேன். அந்த 4 monthsக்குள்ள நான் என்னென்னலாம் சொல்கிறனோ அதெல்லாம் என்கிட்ட செஞ்சு காட்டணும். ஸோ வெயிட் அண்ட் வித் ரெகுலர் குறைக்கணும், சைக்கிள்ஸ் ரெகுலராக வரணும். அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டும் போது அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 2 years யூ ஷுட் நாட் கம் டு மீ. அப்போ தான் நீ ஹெல்த்தியாக இருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன். நீ சீக்கிரம் வரேன்னா எங்கேயோ நீ தப்பு பண்ணுற. ஸோ ஐ வில் எஜுகேட் த சைல்டு டு பி ஹெல்த்தி. அண்ட் மதர்ஸ் வில் ஹாவ் டு சிட் குவைட் அண்ட் லிசன். அவ்வளோதான். நான் சொல்லி நீங்கள் டயட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியாக டயட் கொடுங்க, நல்ல வெஜிடபிள்ஸ் கொடுங்க, நிறைய தண்ணி குடிக்க வைங்க. இன்னும் காலையில் எழுந்திரிச்சு எழுதி வீட்டில் வந்து ஒரு டீச் த சைல்டு அபவுட் ஹவு டு டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ். தட் இட் செல்ஃப் is an exercise for the child. That activity, a mother can train a girl child in a healthy way, that she doesn't become a patient. She's going to become a very healthy child. And that is so good when she marries someone. So the future is much more. உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் செய்கிற வேலை இருக்கணும். இதெல்லாம் சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பொண்ணுக்கு சப்பாத்தி போடுறா, என் பொண்ணுக்கு வந்து மாப் போடுறா. தே ஆர் ஸோ ஹாப்பி. த மதர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி தட் ஷீ தே ஆர் கோஆப்ரேட்டிங். எப்படியும் 14-15 வயசு ஆயிடுது இல்லையா. ஸோ ஸ்லோலி தே ஆர் groomed as a beautiful character. And mostly these children, when they get married, they become pregnant immediately. At least people who come to me, very rarely I see a patient who struggles, because I'm like 6 to 8 years I am communicating with them. So every once in 6 months, once in 2 years, they keep coming back. கொஞ்சம் வெயிட் இருந்தால் கூட அவங்க அம்மா பிடிச்சி வெயிட் பண்ணுவாங்க, வா மேடத்துக்கு போன டைம் வந்துச்சு உனக்கு, யூ ஆர் நாட் லிஸ்னிங் டு மீ anymore. So again I counsel them, see, you need to listen to your mom, you need to take care of yourself. So I keep reminding them. அப்படி பண்ணுற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வயசில் என்கிட்ட வராங்க, 22-23 வயசில் கல்யாணம் விட்டு போகிறாங்க. தே ஆர் groomed, they know what is right and what is wrong. And such children, when they get married, probably they get mostly they get pregnancy. ரெகுலராக வர பேஷண்ட்ஸ்க்கு இந்த இஷ்யூஸ் வரவே வராது. பட் ஆனால் அட் த சேம் டைம் இந்த மென்சஸை வந்து ரெகுலர் பண்ணாமல், ஒபிசிட்டியை கரெக்ட் பண்ணாமல், when the child is given at marriage, getting 1 egg ஒரு ஃபாலிக்கலில் ஃபார்ம் பண்ணி அந்த அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்குறது வந்து that becomes our biggest challenge, because the ovary is becoming so big. 3/2 centimeter இருக்க வேண்டிய ஓவரி வந்து வால்யூம் வந்து ஒரு 8 centimeters 10 centimeters இருக்க வேண்டிய ஓவரி வந்து 25 centimeters 40 centimeters ஆகும். They will be like this, full of follicles, atretic follicles. So healthy egg வந்து உள்ளேருந்து வரவே முடியாது. It becomes so thick, the outer layer becomes so thick, leathery, so that a healthy egg can never be generated from the ovary. Then we do surgeries. அப்புறம் லாப்ரோஸ்கோபி பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாப்ரோஸ்கோபி பண்ணிட்டு கூட அப்புறம் we have to put pumping so much of injections to get those eggs. It becomes a very என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு ப்ரொசீஜராக. அண்ட் அல்டிமேட்லி தேர் ஒன்லி சஃபரிங். அதை தான் சொல்லுவேன், நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. நாங்கள் எங்களுக்கு அது பண்ணுறதுல வருத்தமாக இருந்தாலும் ஊசியை நீ தான் போட்டுக்க போகிறேன், நீ தான் 2 நாளுக்கு ஒருக்கா வந்து ஸ்கேன் எடுக்க போகிறேன். It is going to be a torture for you only. So you, the girl will be educated, not the people who are husband or mother, or they are not at all necessary. So I have to tell everything what probably she needs to hear, but facts about her health. So once she is sensitized to that, probably like they do well. I have seen 125 kg வர குழந்தைங்க வந்து 70 ஆகி வீடியோஸ்லாம் எடுத்து காட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் கொடுக்கும். And when we give the awareness, the children do extremely well. I've got lot of beautiful children. Many have been married and they are now happy, and many yet to be married, but they are all they know that I cannot increase my weight. அந்த அவேர்னஸ் மட்டும் கொடுத்துருவேன். 70னா 70லே இல்லை, 72 போனாலே என்னை வந்து பாருங்க. சரி குட், இதுக்கு மேலே குறைக்க வேண்டாம், என்னால் குறைக்க முடியாது. 125லேருந்து 70 வரது பெரிய விஷயம். பட் அட்லீஸ்ட் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் கோ பியாண்ட் 70, மேக்ஸிமம் 75 வச்சுக்கோ. ஐ ஹேவ் அ பேஷண்ட் ஹூ கம்ஸ் ஃப்ரம் டொரண்டோ. ஆமாம், வந்தோட நேராக ஃப்ளைட்டில் வந்து அப்போ அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வருவோம். வந்து கொஞ்சம் வெயிட் ஏற்றிட்டு தான் வருவோம். வந்தோடனே கவுன்சிலிங் பண்ணி எனக்கு ஷி வில் ஆல்வேஸ் சே தட் நோ மெடிசன்ஸ். At one point of time, you don't need medicines because you know what is exactly happening within you. You don't need medications. கல்யாணம் ஆகிட்டு கன்சீவ் ஆகலாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். Till then, don't make your ovaries big. The volume of the ovaries தான் கணக்கு. இது ஜாஸ்தி பண்ணாமல் நீ உன்னோட டீனேஜர் adulthood before marriage நீ கரெக்டாக வச்சுருந்தேன்னா after marriage it becomes very easy. When you don't give importance to those things, when you're careless, when you come to us, after marriage you have your husband by your side, you have a lot of anxious and nervous on your side. The stress factor is many times more. That time it becomes a challenge. இப்போ ஓவரிஸ் பற்றி பேசும்போது ஓவேரியன் சிஸ்ட் சொல்கிறோம், யூட்ரஸில் சிஸ்ட் சொல்கிறோம், வயத்தில் சிஸ்ட் சொல்கிறோம். அதெல்லாம் வந்து எதனால், அதுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ்? எல்லாம் எப்போவுமே இருந்த விஷயங்கள் தான். அதாவது ஃபஸ்ட்டு காமனாக நாங்கள் பார்க்குறது வந்து ஃபங்க்ஷனல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் சிஸ்ட்னா வந்து நார்மலாக நான் சொன்னேன் இல்லையா, ஃபாலிகல்ஸ் வந்து எங்கே ரிலீஸ் பண்ணுதுன்னு, எக்கை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தால் அது ஃபங்க்ஷனல் சிஸ்ட். ஸோ எனி விமன் in the fertile age group can have 1 or 2 functional cysts
இன் ஓவரி. ஸோ அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் சிஸ்டம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி யூ கம் ஃபார் அ ரீஸ்கேன் ஆஃப்டர் 3 to 4 months பார்த்தா மோஸ்ட்லி தே வில் டிசப்பியர். பட் சிம்பிள் ஒவேரியன் சிஸ்ட் எப்படின்னா வந்துட்டு இட் வில் பி மோர் தென் 4. இதெல்லாம் வந்து 2 to 3 or 3 to 4 centimeters இருக்கும். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் தின் வால்டு சிஸ்டாக இருக்கும். பட் சிம்பிள் ஒவேரியன் சிஸ்டன்றது வந்து கொஞ்சம் திக் வால்டாக இருக்கும். பட் அகெயின் சிம்பிள் ஒரே ஒரு சிஸ்டாக தான் இருக்கும், ஃபில்டு வித் ஃப்ளூயிடு. அண்ட் தே ஆர் யூஷுவலி மோர் தென் 4 to 5 centimeters. அண்ட் தீஸ் திங்ஸ் வந்து வெறும் சிம்பிளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வயசாகி இப்போ 45 வயசில் இந்த மாதிரி சிஸ்டம் தான் அது ஒவேரியன் கேன்சராக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வருது. பட் நவ் வந்து இப்போ ஸ்கேன் எம்ஆர்ஐஸ்லாம் இருக்கிறதுனால we we rarely see very complicated cyst. We identify them at a much earlier phase. அது கேன்சராக இருந்தால் கூட வந்து ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பேஷண்ட் இருந்தாங்கன்னா நாங்கள் ஸ்டேஜ் 1லேயே கண்டுபிடிச்சோம். எனி கேன்சர்ஸ் அட் ஸ்டேஜ் 1 or 2 அதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா ஆல்மோஸ்ட் we are curing them. No more I will say cancer is a killer disease if you identify only. இப்போ அப்ராட்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. கேன்சர் இஸ் நாட் a killer disease in abroad because screening facility is very good there. The treatment modalities are very good there. We are also having the treatment modalities here, but the identification of the disease is very late. அதாவது ஸ்டேஜ் 2B நிறைய பேர் ஸ்டேஜ் 4ல் தான் வருவாங்க. சிஸ்டே வந்து ரொம்ப நிறைய பேர் லேட்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆமாம், சிஸ்ட் வந்து தெரியாதுடா. ஸ்கேனுன்னு வரும்போது எனக்கு எப்படி வருவோம்னா வந்து ஸ்கேன் பண்ணிக்க மேடம் ஒரு கருத்து கட்டிருக்காங்க நமக்கு பயப்படணும். ஃபங்க்ஷனல் சிஸ்ட்னா பயப்படலாம்னு சொல்லுவோம். எப்போ பயப்படணும்னா வலி வரலாம். they will have pain, torsion. அந்த சிஸ்ட் வந்து சுற்றிட்டு 1 time 2 time 3 time சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா blood flow கட் ஆஃப் ஆனாங்கன்னா they will come with tough pain. Even 2 days back we had an ovarian cyst and a fimbrial cyst. 2 cyst செம்ம பெயின் பாவம் பிள்ளைக்கு. அப்புறம் நானும் கன்சர்வேட்டிவ் பண்ணலாமான்னு பார்த்தா நைட்டெல்லாம் ஓண்டுட்டேன். எனக்கு எப்பவுமே அந்த சிஸ்டர் கூட கன்சிடர் பண்ண அந்த அட்வைஸ்ட் வரும். She is lucky enough she can go home. ஸோ அந்த எடுத்த உடனே I will give a conservative 12 hours provided the vitals are good, pulse rate நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வெயிட் பண்ணேன். வரும்போதே டேக்கி 140 160 வந்தால் சம்திங் இஸ் வெரி பேட் இன்சைட் தெரிஞ்சு. ஸோ ஷி வாஸ் நைஸ் ஒன்லி 90 தான் இருந்தது. இப்போ நைட் எல்லாமே ஷி ஸ்டார்டட். அப்புறம் 12 hours I took 2 big cysts 2.5 times twisted. ஸோ சர்ஜரி வாஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். அப்போ வந்து சர்ஜரி தேவைப்படும். மோஸ்ட்லி வந்து ஓவரினா சர்ஜரி தான். ovarian cyst, ovarian mass, anything அப்படின்னா. And let me tell you, ovarian cancers are the worst cancers. So ovarian cancer தான் வந்துட்டு சைலண்ட்டாக வரும், நமக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியாது. unless you have a routine every 2 years every 3 years நீ ஸ்கேன் எடுக்கிற பழக்கம் எங்காவது அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் அதை ovarian masses பார்க்கும்போதே வந்து ஸ்டேஜ் 3 or ஸ்டேஜ் 4 inoperable ஸ்டேஜ் palliative ஸ்டேஜ் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. பேலியேட்டிவாக இதெல்லாம் கொடுங்க டாக்டர் அப்படின்னு தான் சொல்கிற ஒரு சூழ்நிலை இப்போ கூட ஐசி பேஷன்ஸ் நிறைய. பட் ஆனால் இன்றைக்கி இப்போ பரவாயில்ல. இந்த ஸ்டேஜ் 1B 2Aலாம் நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். முந்திலாம் எல்லாமே 3ல தான் வருவாங்க, 1 2லாம் வரவே மாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே நவ் இஸ் த ஸ்க்ரீனிங் மெத்தடாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பப்பை வாயில் வந்து புற்றுநோவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வேக்சின் இருக்குன்னு சொல்லிட்டு அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு பீரியாடிக்கலாக வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன். ஈவன் இன் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயே அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் இஸ் கிவிங் பர்மிஷன். We ladies have to go and subject ourselves to those investigations. ஸோ டைரெக்டாக விசுவலைசேஷன் கர்ப்பப்பையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது உங்களுக்கு வந்து சும்மா அப்படி பார்க்குறது தான், காசு வந்து பண்ணணும். ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். when you see and if the ovaries are good, uterus mouth is good, fine, cervix healthy, ஒரு லைனை போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அப்புறம் வந்து once in 3 years வந்து we can take a smear. இந்த டிஷ்யூ வந்து சும்மா ஒரு ஸ்வைப் எடுத்து ஒரு இதில் வந்து ஸ்லைடில் போட்டு கொடுத்தோம்னா the shedding of the cervical cells அதை வந்து ஒரு ஸ்மீர் எடுத்து பெத்தாலஜி பார்த்தோம்னு சொல்லும்போது அதில் வந்து கேன்சர் செல்ஸ் இருக்குது, கேன்சர் செல்ஸ் இல்லைன்னு இருக்குது. பேப் ஸ்மியர் வந்து நெகட்டிவ்னு வந்துட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு கேன்சர் பயம் கிடையாது. ஸோ once in 3 years you keep doing pap smears, and when you do 2 to 3 pap smears and if they are found to be normal, then you can do once in 5 years, and after 60 years you can do it. 60 yearsக்குள்ளே வராது வந்து அதுக்கப்புறம் வராது. ஸோ இது வந்து 100% க்யூரபிள் கேன்சர் சர்வீஸ். இப்போ வெளிநாட்டில் கேன்சர் சர்வீஸ்க்கு யாரும் சாகிறதே கிடையாது. But in India, every 8 minutes, there is one woman dying of cancer cervix. So, இதெல்லாம் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலர் ஸ்கேனிங் வந்து கண்டிப்பாக ஸ்கேன் இல்லை, இன்ஸ்பெக்ஷன் பேப் ஸ்மியர் ஸ்க்ரீனிங். அதே மாதிரி எண்டோமெட்ரியல் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ஒரு ஸ்கேன், ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் அண்ட் திக்னஸ் சொல்லி எண்டோமெட்ரி பார்த்துட்டு இப்போ மெனோபாஸ் ஆகிட்டாங்கன்னா இந்த 4 mmக்கு மேலே போகிறது வந்து நம்ம வந்து ஒரு பயாப்சி எடுக்கணும். இந்த பயாப்சி எடுத்துகிட்டு அந்த பயாப்சியில் வந்து கேன்சர் அப்படின்னு வந்தீங்கன்னா வந்து ப்ராபப்ளி வந்து நம்ம வந்து அதை ஸ்டேஜ் 1லேயே பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் அந்த யூட்ரஸ் எடுத்துட்டாலே அவங்க ஷிஸ் கியூர்டு. புரியுது உங்களுக்கு? 2A வரைக்கும் யூட்ரஸ் எடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து
யூட்ரஸே படுகணுன்றாங்க. அதுவே வந்து கொஞ்சம் பேலட்டிவ் மாதிரி தான் போகுது. கீமோ, ரேடியோ, இட் பிகம்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பேஷண்ட். ஃபினான்ஷியலியும் கஷ்டம், உடம்பாலையும் கஷ்டம். ஸோ அந்த ஸ்க்ரீனிங் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் ஒரு டேக் ஆஃபே ஆகலை. இந்த மாதிரி ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் செட்டப்லேயே வந்துட்டு பேஷண்ட்ஸ் கம் ஹியர் ஆர் மோஸ்ட்லி எஜுகேட்டட் மோஸ்ட்லி அண்ட் நிறைய அவேர்னஸ் உள்ள பேஷண்ட்ஸாக வருவாங்க. அவங்களையும் நான் ஸ்க்ரீனிங்னு சொன்னேன்னா அது எதுவும் கம்பேக் ஃபார் 6 months. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் ஃபார் ஹெல்த்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டில் இன்னும் இட் இஸ் நாட் டேக்கிங் ஆஃப். தட் வந்து ஐ ரியலி ஃபீல் பேட். ஸோ ஹெல்த் அதே மாதிரி பிரெஸ்ட்டுமே வந்து எவ்ரி பேஷண்ட்டே ஒன்ஸ் இன் 3 months கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் இயர் ஆர் 2 year வந்து ஷி கேன் கோ அண்ட் ஆஸ்க் டாக்டர் டு ஜஸ்ட் ஃபீல் அவ்வளோதான். 30 years தாண்டிட்டாலே வந்து ஒரு மேமோகிராம், ஒரு சிம்பிள். கண்டிப்பாக அதுவும் அந்த மெனோபாஸ் டைமில் வந்து மோமோகிராம் இஸ் வெரி. ஸோ ஒன்ஸ் இன் 3 years. ஏன்னா இப்போ யங்கு நிறைய பிரெஸ்ட் சிஏ யங்கில் வருது. 30 வயசு நிறைய பிரெஸ்ட் நாங்களே பார்ப்போம். நாங்கள் பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4லாம். ரீசெண்டில் ஏதாவது வந்து பேஷண்ட்ஸ் ஐ ஹவ் லாஸ்ட் ஒன் பேஷண்ட் only 33 years, mother of 2 children. I have delivered both the children here. And அந்த ரெண்டாவது குழந்தைக்கு வந்து 2.5 வயசு தான். அது அம்மா பின்னாடி சுற்றி ஓடி வந்துட்டு சின்ன மாதம் தான் வந்தாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்கேன்லேயுமே வந்து ஃபைப்ராய்டு தான் வந்த கொடுக்குறாங்க. ஸோ திருப்பதி போகலாம், 10 days delay ஆகுது. அந்த 10 daysலேயே வந்து இட் பிகம்ஸ் பிக் அண்ட் வி டூ அ சர்ஜரி. இட் இஸ் கமிங் அவுட் அஸ் ஃபுல்லி ப்ளோன் கேன்சர். இட் இஸ் ஸ்ப்ரெட். அப்புறம் நாங்கள் கீமோலாம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். பட் ஷீ டைட் வித்தின் 9 months ஆஃப் டார்ச்சர். அதான். ஸோ ஈவன் 30 years வி கேனாட் இக்னோர் எனி இஷ்யூஸ் இன் தி பிரஸ்ட். ஸோ ஒரு டாக்டர் வந்து அவங்களே எக்ஸாமின் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக இருந்தால் வந்து எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறத வந்து உடனடியாக செய்யணும். இன்றைக்கி இருக்க பிரச்சனைக்கு வந்து மற்ற விஷயங்கள், நான் கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன், என்னோட குழந்தைக்கு 10th எக்ஸாம் வருது, ஒரு பிள்ளைக்கு ப்ளஸ் 2 இதெல்லாம் காரணம் அம்மாங்க வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுமே தள்ளி போடுறதுக்கு. தீஸ் ரீசன்ஸ் வி டோட்டலி வி ட்ரை டு வி டோன்ட் அக்செப்ட். ஸோ மை ஹெல்த் இஸ் அ ப்ரையாரிட்டி. மை ஃபேமிலி நீட்ஸ் டு பி ஹாப்பி. ஐ நீட் டு பி ஹெல்த்தி. ஏன்னா ஒரு லைஃப் நம்மளை விட்டு போகும்போது தான் நமக்கு தெரியும். அதுதான். ஸோ நான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா என்னோடய குழந்தைக்கு தாய் இல்லாமல் போயிடும். ஸோ நான் என்னுடைய உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு ஒவ்வொரு லேடியும் வந்து அந்த மைண்டில் வந்து அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க வந்து இந்த 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 ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிக்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் 60-year-old லேடி, ஐ ஹாவ் ஒன் மோர் லேடி நவ் அட்மிட்டடு. எதுக்குமா இதெல்லாம்? ஷீ திங்ஸ் 60 is enough. பட் ஐ நோ ஷீ இஸ் கோயிங் டு லிவ் டில் 80. 60லேருந்து 80 வரைக்கும் நான் ஹெல்த்தியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேங்கிறேன். 60 வயசு ஆயிடுச்சுமா, இனிமேல் என்னம்மா எனக்கு. ரைட் நோ ஒன் ஐ ஹாவ் எல்டர் லேடி. சன் இஸ் அ வெரி குட் சன். வீட்டு பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். நாங்களாம் திட்டி அவங்கள வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ண வச்சுருக்கோம். ஷீ இஸ் தேர் நோ. இந்த லவ்லி டாட்டர் இன் லாஸ், 2 daughters-in-laws. நைஸ் ஃபேமிலி. ஷீ இஸ் பிளெஸ்ட் டு ஹேவ் அ குட் ஃபேமிலி. Otherwise, if the family is not supporting her, she will definitely not do. I know that. She is trying to run away. She's trying to run away from the procedure. I want to do a biopsy. I'm suspecting she might have a cancer. She's running it. அதான் ரியாலிட்டி. அது வந்து நம்ம சொசைட்டியில் வந்து மாறணும். அப்போ வந்து நிறைய வியாதிகளை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நம்மளுடைய சொசைட்டி வந்து நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான கான்வர்சேஷன் இன்றைக்கி நடந்தது. நானும் நிறையா விஷயம் பேசிக்கலாக கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் கொடுத்ததுக்கு. பிகாஸ் இட் வாஸ் வெரி எஜுகேட்டிவ். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ்லாம் இல்லாமல் தான் வந்து ஸ்க்ரீனிங் போகாமல் டெஸ்ட் எடுக்காமலே வந்து நிறையா லைஃப் நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்க்ரீனிங் பண்ணாலே நிறையா லைஃப் நம்மளால் சேவ் பண்ண முடியும், பெரிய இஷ்யூஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூம்மா. ஐ என்ஜாய்ட் திஸ் டாக். தேங்க்யூ.